Aarti ma'am, you can start now. Aarti ma'am, you can start now. Okay, ma'am. Okay. Okay. Good afternoon, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபர்ஸ்ட் என்னன்னா லெவலிங். லெவலிங் அப்படின்னா என்னது? ஸோ லெவலிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் ஹைட் ஆஃப் ஒன் லெவல் ரிலேட்டிவ் டு அனதர். ஸோ லெவலிங் அப்படின்னா என்னன்னா, ஸோ 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கீங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸோட ஹைட்டையும் உங்களுக்கு தெரியும். அந்த ஹைட்ல இருந்து அதோட டிஃபரன்ஸை வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதை வந்து லெவலிங். ஓகேவா? 2 பாயிண்ட், அந்த 2 பாயிண்டோட ஹைட் டிஃபரன்சஸையும் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதுதான் வந்து லெவலிங். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் சர்வேயிங் டு டிட்டர்மைன் தி எலிவேஷன் ஆஃப் அ பாயிண்ட். ஒரு பிளேஸோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை ஒரு பில்டிங்கோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இந்த லெவலிங் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் லெவலிங் இன் சர்வேயிங். ஸோ இதில் வந்து டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் டைரக்ட் லெவலிங், செகண்ட் ஒன் ட்ரிக்னோமெட்ரிக் லெவலிங், தேர்ட் ஒன் பேரோமெட்ரிக் லெவலிங் அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்டெடியர் லெவலிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். டைரக்ட் லெவலிங். இட் இஸ் தி மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட் ஆஃப் லெவலிங். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் லெவலிங். இன் திஸ் மெத்தட் measurements are observed directly from leveling instrument. ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து டைரக்டாவே நம்ம ரீடிங்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு வேற எந்த கூடவே சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு காமன் மெத்தட். ஸோ டைரக்டா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து நம்ம ரீடிங்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் லெவலிங், டிஃபரன்ஷியல் லெவலிங், ஃப்ளை லெவலிங், ப்ரொஃபைல் லெவலிங், ப்ரிசைஸ் லெவலிங் அண்ட் ரெசிப்ரோக்கல் லெவலிங். சிம்பிள் லெவலிங்னா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் சிம்பிள் அண்ட் பேசிக் ஃபார்ம் ஆஃப் லெவலிங் இன் விச் தி லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் விச் எலிவேஷன் இஸ் டு பி ஃபைண்ட். ஸோ அப்படின்னா என்னன்னா, இது ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட். நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி சொன்னேன் லெவலிங்னா என்னது, 2 பாயிண்டோட ஹைட் டிஃபரன்சஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 2 பாயிண்டோட ஹைட் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை எங்க பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா மிடில்ல பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் இன் பிட்வீன்ல நம்ம பிளேஸ் பண்றோம். மிட் பாயிண்ட்னு இல்லை, எந்த ஒரு பிளேஸா இருந்தாலும் ஸோ 2 பாயிண்ட்ஸுக்கு பிட்வீன்ல நம்ம பிளேஸ் பண்றோம். ஸோ தென் leveling rods are placed at that points and sighted them through leveling instrument. So next என்ன பண்றாங்க, லெவலிங் ஸ்டாஃப் வந்து ஆர் லெவலிங் ராட்ஸை வந்து என்ன பண்றாங்க, எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ரீடிங் எடுக்கணுமோ, அதாவது எந்த பாயிண்டோட ஹைட் டிஃபரன்சஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கணுமோ அந்த பிளேஸ்ல லெவலிங் ராட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதுல வந்து ரீடிங்ஸை வந்து பாக்குறாங்க. So it is performed only when the points are nearer to each other without any obstacles. So அப்படின்னா என்னது, இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்கணும். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம அந்த சிம்பிள் லெவலிங் வந்து பண்ண முடியாது. 2 பாயிண்ட்ஸும் பக்கத்துல இருக்கணும். ஸோ அதுக்கு பிட்வீன்ல எந்த அப்டக்கிள்ஸும் இருக்கக்கூடாது, அதாவது எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் நீங்க மெஷர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இடையில வந்து ஒரு ட்ரீ இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா அதை வந்து லெவலிங் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிட்வீன்ல ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு பிட்வீன்ல எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் லெவலிங் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் லெவலிங்ல என்ன பண்றாங்க, ஸோ 2 பாயிண்ட்ஸ், எந்த 2 பாயிண்ட்ஸை வந்து மெஷர் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு இன் பிட்வீன்ல என்ன பண்றாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளேஸ் பண்றாங்க. பிளேஸ் பண்ணிட்டு லெவலிங் ராட்ஸை வந்து எந்த பாயிண்ட்டை வந்து நீங்க மெஷர் பண்ணணுமோ அந்த 2 பாயிண்ட்லயும் வந்து லெவலிங் ராட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. தென் என்ன பண்றாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை பாக்குறாங்க, ரீடிங்ஸை நோட் பண்ணி எழுதுறாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிள் லெவலிங். ஸோ அதோட டயக்ராம், ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, ஸோ 2 பாயிண்ட்ஸ், ஸோ 2 பாயிண்ட்க்கு மேலே என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இது ஒரு பாயிண்ட் அண்ட் இது ஒரு பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, லெவலிங் ராட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இன் பிட்வீன்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இந்த பக்கம் பார்க்கலாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஃப்ரண்ட்லையும் பார்க்கலாம். ஸோ பார்த்து ரீடிங்ஸை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் சிம்பிள் லெவலிங். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் லெவலிங்.
So differential leveling is performed when the distance between 2 points is more. ஸோ நம்ம சிம்பிள் லெவலிங்ல என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிம்பிள் லெவலிங் வந்து பண்ண முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் லெவலிங் வந்து பண்றோம். ஸோ இன் திஸ் ப்ராசஸ் number of interstations are located and instrument is shifted to each station and observe the elevation of interstation points. ஸோ அப்படின்னா என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்ன எப்படி இருக்கு, ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படிதானே. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன் பிட்வீன்ல நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷனை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த்தை பொறுத்து நம்ம எத்தனை ஸ்டேஷன் வேணாலும் நமக்கு போட்டுக்கலாம், நம்ம கன்வீனியன்ஸை பொறுத்து நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன பண்றோம், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நீ போட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கும் இன் பிட்வீன்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளேஸ் பண்ற. பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் பார்க்குறேன், தென் உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனையும் பார்த்து ரீடிங்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் என்ன பண்ணுவேன், ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஷன் அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஷனுக்கு இன் பிட்வீன்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க. தென் நம்ம பார்க்க வேண்டியது எது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனையும் செகண்ட் ஸ்டேஷனையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஸோ எது வரைக்கும் நமக்கு எந்த 2 பாயிண்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, ஸோ நம்ம இந்த நம்பர் 1ன்னு போட்டிருக்கிறதும் நம்பர் 5ன்னு போட்டிருக்கிறதும் தான் நம்மளோட 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதுல வந்து 2, 3, 4 வந்து என்னன்னா நம்ம இன்புட்டா கொடுத்துருக்கிற ஸ்டேஷன்ஸ், நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கிற ஸ்டேஷன்ஸ். ஸோ இந்த ABCD அப்படிங்கிறது வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இடையிலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பிளேஸ். ஓகேவா. ஸோ டிஃபரன்ஷியல் லெவலிங்ல என்ன பண்ணுவோம், ஸோ 2 பாயிண்ட்ஸுக்கு இன் பிட்வீன்லையும் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். தென் அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் அண்ட் செகண்ட் ஸ்டேஷனுக்கு இன் பிட்வீன்ல போட்டு ஸோ அதை பார்க்குறோம், அந்த 2ஐயும் பார்க்குறோம், பார்த்து ரீடிங்ஸை வந்து நோட் பண்றோம். தென் அப் டு லாஸ்ட் நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிக்கணுமோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் அதோட லாஸ்ட் பாயிண்ட்டும் தான் அதோட ஹை டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல் லெவலிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளை லெவலிங். ஸோ ஃப்ளை லெவலிங் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் கண்டக்டட் when the benchmark is very far from the workstation. So benchmark அப்படின்னா என்னது, நம்ம ஒரு known point அப்படிதானே. ஸோ ஒரு known point நமக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுல இருந்து நம்ம எந்த பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணணுமோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளை லெவலிங் வந்து நம்ம பண்றோம். ஸோ in such case a temporary benchmark is located at the workstation which is located based on the original benchmark. ஸோ நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெஞ்ச்மார்க் பாயிண்ட் இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 2க்கும் இடையில உள்ள ஹைட் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெஞ்ச்மார்க் பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிதானே. ஸோ அதுக்கு ஒரு ரீடிங் இருக்கும். ஸோ இந்த பெஞ்ச்மார்க் வந்து நம்ம 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ அதுல இருந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஷனை வந்து இனி இன்புட் பண்ற. ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டெம்பரரி பெஞ்ச்மார்க். ஓகேவா. ஸோ நீயா வந்து ஒரு ஸ்டேஷனை வந்து கொடுக்குற, ஒரு ஸ்டேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ற. ஸோ அதை எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த பெஞ்ச்மார்க்கை பேஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா. ஸோ பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்மார்க்குக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கும் மிடில் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோர் சைட்டிங் பேக் சைட்டிங் பண்ணி ஸோ 2 வேல்யூஸ் எனக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி இடையில நமக்கு எத்தனை ஸ்டேஷன்ஸ் வந்து தேவையோ அத்தனை ஸ்டேஷன்ஸ், அந்த ஸ்டேஷன்ஸுக்கு இதுல பேர் என்ன அப்படின்னா டெம்பரரி பெஞ்ச்மார்க். ஸோ டெம்பரரி பெஞ்ச்மார்க் வந்து நீ ப்ரொவைட் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி நீ என்ன பண்ற, பேக் சைட்டிங் ஃபோர் சைட்டிங் பண்ணி உனக்கு வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது ஃப்ளை லெவலிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் லெவலிங். So profile leveling is generally adapted to find elevation of points along a line such as for road, rails or rivers etc. So profile leveling அப்படின்னா நம்ம எங்க பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு லென்த் ஆர்
ரோடுக்கு நம்ம பண்ணணும் ஆர் ஒரு லீனியர் ஃபியூச்சருக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரொஃபைல் லெவலிங் வந்து பண்ணுவோம். ஸோ அது எதுக்கு நம்ம இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ரோட்ஸ், ரயில்ஸ் ஆர் ரிவர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸ்க்கு வந்து இது வந்து அப்ளை ஆகும். ஸோ இன் திஸ் கேஸ் ரீடிங்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் ஆர் டேக்கன் அண்ட் ரெடியூஸ்ட் லெவல் ஆஃப் ஈச் ஸ்டேஷன் இஸ் ஃபவுண்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த டயக்ராம பாருங்க. ஸோ ஏ பிங்கிறது தான் நம்ம 2 பாயிண்ட்ஸ். இது வந்து ஏங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் பிங்கிறது வந்து எண்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள ஹைட் டிஃபரன்ஸையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஸோ பட் என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு லீனியர் ஃபியூச்சர். ஸோ கொஞ்சம் லென்த்தியாவே இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அதனால இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் வந்து போடுறோம். ஸோ ஸ்டேஷன்ஸ் நார்மலா நம்ம கொடுக்கறது தான். ஸோ இத்தனை மீட்டர்ல வந்து ஒரு ஸ்டேஷன் போடணும் அப்படின்னா ஸோ ஏல இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ல நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 5 மீட்டர்ல போடுறோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏ டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு 5 மீட்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து செகண்ட் ஸ்டேஷனுக்கும் 5 மீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 மீட்டர் டிஃபரன்ஸ்ல வந்து நம்ம போட்டுக்கிட்டே போறோம். ஸோ போட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் உள்ள ரெடியூஸ்டு லெவலை நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெடியூஸ்டு லெவல் நம்ம கண்டுபிடிக்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏ அண்ட் பியோட ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொஃபைல் லெவலிங். ஸோ ஒரு லீனியர் ஃபியூச்சருக்கு வந்து நம்ம இதை கண்டுபிடிப்போம். எக்ஸாம்பிள் என்னது, ரோடு, ரயில்ஸ் ஆர் ரிவர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸ்க்கு தான் நம்ம இந்த ப்ரொஃபைல் லெவலிங் வந்து பண்ண முடியும். ஸோ ஏ பிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். இதுக்கு இன் பிட்வீன்ல இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் போடுவோம். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ்குள்ள ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிற ஸ்டேஷன்ஸுக்கு என்ன பண்ணுவோம், ரெடியூஸ்டு லெவல் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஏ அண்ட் பியோட ஹை டிஃபரன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ரிசைஸ் லெவலிங். ஸோ ப்ரிசைஸ் லெவலிங் இஸ் similar to differential leveling, but in this case higher precise is wanted. அதாவது ப்ரிசைஸ் லெவலிங் வந்து எந்த மாதிரினா டிஃபரன்ஷியல் லெவலிங்கோட சேம் ப்ரொசீஜர் தான். பட் அதுல என்னது, நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான அக்யூரசி வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு ப்ரிசைஸ் லெவலிங் அப்படின்னாலே என்னதுதான், ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டு அச்சீவ் ஹை ப்ரிசைஸ் சீரியஸ் அப்சர்வேஷன் ப்ரொசீஜர் இஸ் பெர்ஃபார்ம்ட். அதாவது அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ த அக்யூரசி ஆஃப் 1 mm per 1 kilometer is achieved. அதாவது 1 கிலோமீட்டருக்கு 1 mm அக்யூரசி வச்சு நம்ம இந்த லெவலிங்கை வந்து நம்ம பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரிசைஸ் லெவலிங்னா சேம் அஸ் டிஃபரன்ஷியல் லெவலிங் தான். பட் என்ன பண்றோம், நமக்கு அதை விட ஜாஸ்தியான அக்யூரசி வந்து நமக்கு தேவை இருக்கு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ரொசீஜர் வந்து நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றோம். ஸோ இதுல நமக்கு அக்யூரசி எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 mm அக்யூரசி வந்து நமக்கு கிடைக்குது. So next வந்து reciprocal leveling. So when it is not possible to locate the leveling instrument in between the intervisible points, reciprocal leveling is performed. So அப்படின்னா என்னன்னா, ஸோ நமக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் 2 பாயிண்ட்ஸுமே நமக்கு விசிபிளா இருக்கு. பட் இடையில வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிள் லெவலிங்னா என்ன பண்றோம், 2 பாயிண்ட்ஸ் இருக்கும், இடையில வந்து எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் லெவலிங் பண்ணலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் லெவலிங் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, நமக்கு 2 பாயிண்ட்ஸுமே நமக்கு கிளியரா விசிபிளா இருக்கு. பட் இன் பிட்வீன்ல ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை இதுக்கு பிட்வீன்ல பிளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? 2 பாயிண்ட் நமக்கு தெரியும், நமக்கு கிளியரா விசிபிளா இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம பிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் லெவலிங் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திஸ் கேஸ் அப்பியர்ஸ் இன் கேஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் ரிவர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ 2 பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 2 பாயிண்டும் 2 சைட் ஆஃப் ரிவர்ஸ்ல இருந்துச்சுன்னா ஆர் பாண்டோட 2 சைட்லயும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இன் பிட்வீன்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் செட் நியர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் அண்ட் சைட்டட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஸ்டேஷன். ஸோ அப்படின்னா என்னன்னா இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, என் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அண்ட் எஃப் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது பக்கத்துல இந்த ஏங்கிறது ஒரு ஸ்டேஷன் அண்ட் பிங்கிறது ஒரு ஸ்டேஷன், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஸ்டேஷன்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணுக்கு
அதோட டிஃபரன்ஸை பார்க்குறாங்க ஆர் அதோட ஹைட்டை வந்து பார்க்குறாங்க. ஓகேவா, A to N வந்து விசிபிலிட்டியை பார்க்குறாங்க, தென் ஏல இருந்து எஃப்க்கு வந்து விசிபிலிட்டியை பார்க்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து 2 யூனிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, அதாவது 2 ஹை டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ தென் எகெயின் பில வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து எஃப் பாக்குறாங்க. ஸோ சேம் பி பாயிண்ட்ல இருந்து என்ன பாக்குறாங்க. ஸோ பி பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, 2 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த 2 பாயிண்ட்ஸோட ஹைட் எலிவேஷன் ஆர் ஹைட் டிஃபரன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஸோ 2 ஸ்டேஷன் இருக்கும், சாரி 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். 2 பாயிண்ட்ஸ்க்கு இன் பிட்வீன்ல ஒன்னால இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இது என்ன சொல்லுவேன், ரெசிப்ரோக்கல் லெவலிங் வந்து இதுல பண்ணலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். The process of leveling in which the elevation of a point or the difference between the point is measured from the observed horizontal distances and the vertical angles in the field is called trigonometric leveling. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு பாயிண்டோட எலிவேஷனை வந்து கண்டுபிடிக்க போறோம், ஆர் ஒரு பிளேஸோட எலிவேஷனை வந்து ஒரு ஹைட் டிஃபரன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆங்கிள் இருக்கும், ஸோ அந்த ஆங்கிளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், பிளஸ் ஒரு சைடோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு ஆங்கிள். ஓகேவா, ஸோ அது என்னது, ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிளை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து இந்த டி பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அண்ட் தென் இந்த ஓ பாயிண்ட்ல இருந்து இந்த சி வரைக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு. ஸோ இது வந்து என்னது, டினோட்டட் பை ஆல்பா. இந்த ஆல்பாவையும் இந்த ஏ டு டி உள்ள டிஸ்டன்ஸையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சி டு டி வரைக்கும் இருக்கிற ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு எலிவேஷன் ஆர் ஒரு பாயிண்டோட எலிவேஷன் ஆர் ஹைட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு வெர்டிக்கல் ஆங்கிளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இன் திஸ் மெத்தட் trigonometric relations are used to find the elevation of a point from angle and horizontal distance. So it is called trigonometric leveling. ஓகேவா, ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்றோம், ஒரு ஆங்கிளும் ஒரு டிஸ்டன்ஸையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எலிவேஷனை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் பை யூசிங் எது அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஸ், அதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் பிளஸ் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்டைரக்ட் லெவலிங். ஸோ இது இன்னொரு நேம் என்னது, இன்டைரக்ட் லெவலிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து barometric leveling. So barometer is an instrument used to measure atmosphere at any altitude. ஓகேவா, ஸோ barometer அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இது வந்து எதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அது எவ்வளோ ஹைட்ல இருந்தாலும், அந்த அட்மாஸ்பியர் எவ்வளோ ஹைட்ல இருந்தாலும் அதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா பேரோமீட்டர். ஓகேவா, ஸோ இந்த பேரோமீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 2 பாயிண்டோட ஹைட் டிஃபரன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது, barometric leveling. So in this method of leveling, atmospheric pressure at 2 different points is observed based on which the vertical difference between 2 points is determined. So என்ன பண்றாங்க, 2 பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ 2 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து என்னது, கிரவுண்ட் பாயிண்டா இருக்கும், இன்னொரு பாயிண்ட் வந்து அட்மாஸ்பியர்லயா இருக்கும். ஓகேவா, ஆர் என்னது, ரொம்ப ஹில்லி பிளேசஸா இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிற மாதிரி பிளேசஸா இருக்கும். ஓகேவா, ஸோ இதுல 2 பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. 2 பாயிண்ட்லயும் நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து பேரோமெட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ப்ரெஷரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள ஹைட் டிஃபரன்சஸ் ஆர் வெர்டிக்கல் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, பட் இட் இஸ் ரஃப் எஸ்டிமேஷன் அண்ட் யூஸ் ரேர்லி. ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட் கிடையாது, ரொம்ப ப்ரிசைஸ் கிடையாது,
நம்ம ரஃபா பண்ற ஒரு கால்குலேஷன் மாதிரி தான், நம்ம ரஃப் கால்குலேஷன் மாதிரி தான். ஸோ இது வந்து ரொம்ப ரேரா தான் நம்ம யூஸ் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் எங்கேயுமே நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ இங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் அதோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் இங்க கொடுத்துருக்காங்க 100. ஓகேவா? இதுதான் பேரோமெட்ரிக் லெவலிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெடியா லெவலிங். ஸோ ஸ்டெடியா லெவலிங்ல it is a modified form of trigonometric leveling. So trigonometric leveling அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், இது வந்து ஒரு indirect leveling அப்படிதானே. ஸோ அதே தான். ஸோ அதோட trigonometric ஃபார்மட்டோட மாடிஃபைடு ஃபார்ம் தான் என்னது, ஸ்டெடியா லெவலிங். ஸோ அந்த trigonometric levelingல யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கூடவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, in which tachyometer principle is used to determine the elevation of a point. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங் கூடவே என்னது டாக்கியோமெட்ரிக் பிரின்சிபிள் வந்து யூஸ் பண்ணி அதோட எலிவேஷனை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்ல வந்து என்ன பண்ணுவோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எலிவேஷனை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுல வந்து டாக்கியோமீட்டர் பிரின்சிபிள் யூஸ் பண்ணி நம்ம எலிவேஷனை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இன் திஸ் கேஸ் த லைன் ஆஃப் சைட் இஸ் இன்க்ளைன்ட் ஃப்ரம் தி ஹாரிசாண்டல். ஸோ இதுல லைன் ஆஃப் சைட் அப்படின்னா என்னது, ஸோ இதுல இருந்து ஸ்ட்ரைட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த டி பாயிண்ட் அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அது ஸ்ட்ரைட்டா வருது. ஸோ இந்த இ பாயிண்ட். ஓகேவா? இ டு டி தான் நம்ம என்ன சொல்றோம், லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அந்த லைன் ஆஃப் சைட் வந்து எப்பவுமே ஹாரிசாண்டலா இருக்காது. ஹாரிசாண்டல்னா ஸ்ட்ரைட்டா இருக்கிறது. ஸோ இந்த இல இருந்து இந்த ஜி பாயிண்ட்டுக்கு வர்றது தான் ஹாரிசாண்டல். ஓகேவா? ஸோ ஹாரிசாண்டலா இருக்காது, எப்பவுமே இன்க்ளைண்டா தான் இருக்கும். ஸோ இ டு டி. ஸோ இதுதான் வந்து அதோட லைன் ஆஃப் சைட். ஓகேவா? அது எப்பவுமே இன்க்ளைண்டா தான் இருக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் மோர் அக்யூரேட் அண்ட் சூட்டபிள் ஃபார் சர்வேயிங் இன் ஹில்லி ரீஜன் ஆர் ஹில்லி டெரைன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட் மெத்தட். எந்த பிளேஸுக்கு அப்படின்னா ஹில்லி ரீஜன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அக்யூரேட் மெத்தட். ஏன்னா ஸோ லைன் ஆஃப் சைட் வந்து எப்படி இருக்கு, இன்க்ளைண்டா இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவு ஸ்டீப்பா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை மூவ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இந்த மெத்தட் வந்து எதுக்கு தான் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும்னா ஹில்லி டெரைன்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப அக்யூரேட் மெத்தட். ஓகேவா? இவ்வளவுதான் ஸ்டெடியா லெவலிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த லெவலிங் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அது என்ன பார்க்க போறோம்னா, இந்த லெவலிங் பண்றதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டம்பி லெவல், செகண்ட் ஒன் இஸ் ஒய் லெவல், தேர்ட் ஒன் கூக்ஸ் ரிவர்சிபிள் லெவல், fourth one crushing level, tilting level and automatic level. So first வந்து dumpy level. So dumpy level வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அப்படிதானே. நம்ம சர்வேயிங் லேப்ல வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் dumpy level. So எல்லாருமே பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அது எப்படி இருக்கும், the dumpy level is an optical surveying leveling instrument consisting a telescope tube firmly secured in two collars fixed by adjusting screws to the stage by the vertical spindle. So next diagram பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து என்னது டம்பி லெவல். ஸோ இதுல என்னென்ன இருக்கு, ஸோ ஒரு டெலஸ்கோப் இருக்கு. ஸோ இந்த ரீஜியன் தான் வந்து டெலஸ்கோபிக் ரீஜியன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஐபீஸ் இருக்கும், பேக்ல ஒரு சின்ன ஐபீஸ் இருக்கும். ஸோ இந்த பேக்ல இருக்க இந்த பிளாக் கலர்ல இருக்கிற பிளேஸ் வழியா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து பார்ப்போம். ஓகேவா? நம்ம டார்கெட்டை வந்து பாக்குறதுக்கு அந்த ஐபீஸ் தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டு பக்கத்துலயும் என்ன இருக்கும், ஸோ காலர் அப்படின்னா ஒரு சாக்கெட் மாதிரி. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இதுதான் வந்து சாக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இந்த டெலஸ்கோப்பை வந்து பிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லயும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது. ஸோ தென் இது வந்து அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூஸ். ஸோ இது வந்து இந்த இதெல்லாம் வந்து அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூஸ். ஸோ அந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ த டெலஸ்கோப் ஆஃப் டம்பி லெவல் கேன் ரொட்டேட் ஒன்லி இன் ஹாரிசாண்டல் பிளேன். ஸோ டம்பி லெவலை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வெர்டிக்கல் டைரக்ஷன்ல ஆர் ஹைட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது இதுல இருந்து. ஓகேவா? நம்ம டிஸ்டன்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா டம்பி லெவல் வந்து ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல மட்டும்தான் மூவ் ஆகும், வெர்டிக்கல் டைரக்ஷன்ல மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆட்டோமேட்டிக் லெவல்
ஆர் பில்டர்ஸ் லெவல். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு, என்னது? ஆட்டோமேட்டிக் லெவல், இல்ல அப்படின்னா பில்டர்ஸ் லெவல். ஓகேவா? So next point, distance between the points can be determined by dumpy level. So distance between two points, எந்த distance வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ டம்பி லெவல் அப்படின்னா என்னது? ஸோ டம்பி லெவல்ல வந்து என்னென்ன இருக்கும்? ஒரு டெலிஸ்கோப் இருக்கும், ரெண்டு பக்கமும் இதை வந்து ஃப்ரிம்மா அட்டாச் பண்றதுக்கு காலர்ஸ், இதை வந்து சாக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாக்கெட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கும். பிளஸ் இதுல வந்து என்னென்ன இருக்கும்? அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூஸ், எதுக்காக? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த டம்பி லெவல் வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல மட்டும்தான் மூவ் ஆகும், வெர்டிக்கல் டைரக்ஷன்ல மூவ் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது? எலிவேஷன் வந்து இதுல வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆட்டோமேட்டிக் லெவல் ஆர் பில்டர்ஸ் லெவல். ஸோ இதுதான் டம்பி லெவலோட டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து Y லெவல். Y level அப்படின்னா it is an instrument consisting of spirit level mounted under and parallel to the telescope. ஸோ அந்த Y லெவல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ சேம் தான் நம்ம இதுல பார்த்தது மாதிரியே தான் ஒரு டெலஸ்கோப் இருக்கும், பிளஸ் அது கீழவே அதுக்கு பேரலாவே ஒரு டெலஸ்கோபிக் டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபு கீழவே என்ன இருக்கும்? ஒரு ஸ்பிரிட் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லெவலா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலிங்காக கொடுத்துருக்கிறது தான் இந்த ஸ்பிரிட் லெவல். ஸோ அந்த டெலஸ்கோபிக் ரீஜனுக்கு கீழே பேஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் அதோட டயக்ராம். ஸோ இதுதான் வந்து என்னது? டெலஸ்கோபிக் ரீஜியன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஸோ இந்த பேக் சைட்ல இருக்கிற இந்த சின்ன பார்ட் வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இதை வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு பேரலா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்பிரிட் லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்பிரிட் லெவல். ஓகேவா? இதுதான் ஸ்பிரிட் லெவல். So next, it can be rotated in its Y-shaped supports for adjustment. So இதை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆர் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து Y ஷேப்ல தான் மூவ் பண்ண முடியும். ஓகேவா? அது எங்கன்னு பார்ப்போம். ஸோ பேஸ்ல இதா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் இதோட Y ஷேப். ஸோ ஃப்ரண்ட்ல ரெண்டு இது இருக்கு, ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, பேக்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் இதை வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஃப்ரண்ட் பேக்வர்ட்ஸ், ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ண முடியும்? ரெண்டு டைரக்ஷன்ல போகும், பேக்ல வந்து ஸ்ட்ரைட்டா தான் வரும். ஓகேவா? ஸோ அதுல இருந்து மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒய் டைரக்ஷன்ல இது வந்து மூவ் ஆகும். ஸோ இதுல வந்து ஒரு டெலஸ்கோபிக் ரீஜன் இருக்கு, அதுக்கு பேரலாவே பேஸ்ல என்ன இருக்கு? ஒரு ஸ்பிரிட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லெவலா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒன், Cook's reversible level. So Cook's reversible level is the combination of dumpy level and Y level. So இது வந்து Cook's reversible level அப்படின்னா ரெண்டோட காம்பினேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? டம்பி லெவல் அண்ட் ஒய் லெவல். ஸோ இந்த டம்பி லெவல் அண்ட் ஒய் லெவலோட காம்பினேஷன் தான் என்னது? Cook's reversible level. So in this instrument, the telescope can be reversed without rotation of the instrument. ஸோ இந்த இதுல வந்து டெலஸ்கோப் இருக்கும். ஸோ டெலஸ்கோப் வந்து எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை மூவ் பண்ணாமலேயே டெலஸ்கோப்பை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 360 டிகிரி டைரக்ஷன்ல வந்து இது வந்து மூவ் ஆகும். ஓகேவா? டெலஸ்கோப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 360 டிகிரி டைரக்ஷன்ல வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மூவ் ஆகாது, நம்ம வச்ச பிளேஸ்ல அப்படியே இருக்கும். ஸோ அதுல என்ன ஆகும்? எரர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து மூவ் பண்ணல. ஸோ இதுல வந்து collimation error can be eliminated in this case because of bubble left and bubble right readings of the telescope. ஸோ bubble left bubble right அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படிதானே, ஒய் லெவல்ல என்ன இருக்கும்? ஒரு ஸ்பிரிட் லெவல் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி இதோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட்ல வந்து ரெண்டு பபிள் டியூப் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பபிள் டியூப் வந்து என்ன பண்ணும்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லெவலா இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது லெவலா இல்லைன்னா நம்ம லெவல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாயிண்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம லெவல் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை லெவல் பண்ணிட்டு நம்ம பாயிண்ட்ஸை வந்து மெஷர் பண்றதுனால நமக்கு என்ன ஆகாது? எந்த சேஞ்சஸும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்திருக்காது. ஓகேவா? அதுவும் இல்லாம இதுல பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னது? டெலஸ்கோப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்ஸ்ட்ருமெண்ட்டை மூவ் பண்ணாமலே நம்ம டெலஸ்கோப்பை மட்டும் மூவ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ அதனால இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுல வந்து எரர்ஸ் வந்து அக்கர் ஆகுறது ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுதான் வந்து டெலஸ்கோப். ஸோ இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக் சைட். ஸோ இந்த சின்ன பிளேஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்க முடியும் டார்கெட்டை. ஸோ இந்த இதுல தான் நம்ம அதில் தான் என்ன பார்த்தோம், பேஸ்ல வந்து என்ன இருக்கும், ஒரு ஸ்பிரிட் லெவல் இருக்கும்னு பார்த்தோம். பட் இங்க என்ன இருக்கும், பபிள் டியூப் தான் இருக்கும். ஸோ அது வந்து இந்த பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? இந்த பிளேஸ்ல ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட்ல ஒவ்வொரு பபிள் டியூப் இருக்கும். எதுக்காக, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து லெவல் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து tilting level. ஸோ tilting level அப்படின்னா a surveying instrument with sighting telescope. ஸோ இதுலயும் என்னதான், ஒரு டெலஸ்கோப் வந்து இருக்கும். ஸோ it can be raised or lowered through a limited arc without impairing accuracy of reading. ஸோ ஃபர்ஸ்ட் டூல நம்ம என்ன பார்த்தோம், டெலஸ்கோப்பை வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல என்ன பார்த்தோம், டெலஸ்கோப்பை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்ல என்ன பார்க்குறோம், டெலஸ்கோப்பை வந்து அப் அண்ட் டவுன் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம், ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷன்லயும் நம்ம ரீடிங்ஸ் எடுக்க முடியும், ஹாரிசான்டல் டைரக்ஷன்லயும் வந்து நம்ம ரீடிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது வந்து அக்யூரசி வந்து ரொம்ப ப்ரிசைஸா இருக்காது. ஏன் அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் நாட் ப்ரிசைஸ்லி ஹாரிசான்டல். ஸோ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஹாரிசான்டலா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கிறது படி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஹாரிசான்டலா இருக்காது. ஏன்னா அது வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுறதுனால. ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு அதாவது அக்யூரேட்டான வேல்யூஸ் வந்து கிடைக்காது. டில்டிங் லெவல்ல நமக்கு அக்யூரேட்டான வேல்யூஸ் வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் டில்டிங் லெவல். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் இது வந்து பேக் சைட். ஸோ இந்த சின்ன பார்ட் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இது வந்து அப் அண்ட் டவுன் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்ஷிங் லெவல். ஸோ கர்ஷிங் லெவல் இஸ் in that type of leveling instrument in which the telescope is rigidly fixed in the collar as in dumpy level. ஸோ டம்பி லெவல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டெலஸ்கோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் ரெண்டு பக்கமும் ஒரு காலர் ஒரு சாக்கெட் கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த டைரக்ஷன்னா அந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கர்ஷிங் லெவல்லையும் என்ன பண்ணிருப்பாங்க, டெலஸ்கோப்பை வந்து ஒரு டைரக்ஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பக்கமும் அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து ஒரு காலர் ஒரு சாக்கெட் வந்து கொடுத்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ 2 ends of the telescope barrel have equal socket which has an eyepiece and a diaphragm. ஸோ ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட்டுக்குள்ளாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஐபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம நார்மலா அந்த சிலிண்டர்ஸ் நம்ம சொல்றோம்ல, ஒரு டெலஸ்கோப் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த டெலஸ்கோப் தான். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஐபீஸ் இருக்கும், பேக்ல வந்து ஒரு ஐபீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹேண்ட் ட்ரான் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கிறது என்னது, ஐபீஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பேக் சைடு அண்ட் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னதுன்னா ஐபீஸ், அண்ட் தென் செகண்ட் பார்ட் வந்து என்னது டயஃப்ரம், தேர்ட் பார்ட் வந்து லெவல் டியூப் ஸ்க்ரூஸ், அண்ட் ஃபோர்த் வந்து என்னது லெவல் டியூப். ஸோ இதுதான் ஃபோர்த் ஒன். ஸோ இது லெவல் டியூப். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து டெலஸ்கோப், சிக்ஸ்த் ஒன் வந்து கிராஸ் பபிள் டியூப், அண்ட் செவன்த் ஒன் வந்து ட்ரே ஷேட். நெக்ஸ்ட் வந்து எயித் ஒன் வந்து லெவலிங் ஹெட், நைன்த் ஒன் லெவலிங் ஸ்க்ரூ, அண்ட் 10th ஒன் வந்து ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ. ஸோ இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து trigonometric leveling. So trigonometric leveling is a process of determining the differences of elevation of station from observed vertical angles and known distance. ஓகேவா? trigonometric leveling அப்படின்னா என்னன்னா, நம்ம ரெண்டு ஸ்டேஷன்ஸோட எலிவேஷன், அது ஒரு சிங்கிள் ஸ்டேஷனோட எலிவேஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். பட் எப்படி அப்படின்னா, ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் ஒரு நோன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் ஒரு நோன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஒரு பாயிண்டோட எலிவேஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து என்னது trigonometric leveling.
ஸோ அந்த வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் வந்து மெஷர்ட் பை மீன்ஸ் ஆஃப் தியோடலைட். ஓகேவா? வெர்டிக்கல் ஆங்கிள் எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க? தியோடலைட் யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க. தென் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை. ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஹைட்ஸ் ஆர் கால்குலேட்டட் யூசிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணி எலிவேஷன் ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ மெத்தட் ஆஃப் அப்சர்வேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா டைரக்ட் மெத்தட் அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து ரெசிப்ரோக்கல் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்ட் மெத்தட். ஸோ வேர் இஸ் நாட் பாசிபிள் டு செட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஓவர் தி ஸ்டேஷன் ஹூஸ் எலிவேஷன் இஸ் டு பி டிட்டர்மைண்ட். ஸோ அப்படின்னா என்னன்னா டைரக்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்டோட எலிவேஷன் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேல உங்களால ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவோட ஹைட்டை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஏரியால உங்களால அந்த ஸ்டேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைரக்ட் மெத்தட். ஸோ இதுல வந்து கண்டிப்பா வந்து நம்ம கரெக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். So next one, the reciprocal method. So in this method, the instrument is set on each side of the two stations alternatively and observations are taken. So இதுல என்னது, ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ்லயே நம்மளால என்ன பண்ண முடியும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம ரெசிப்ரோக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது என்னது, ஒரு ஸ்டேஷன், அண்ட் பி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸோ இந்த ஏல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஏ டேஷை கால்குலேட் பண்றோம், அண்ட் பில இருந்து பி டேஷை கால்குலேட் பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஏல இருந்து பி டேஷையும் பார்க்கலாம், ஏல இருந்து ஏ டேஷையும் பார்க்கலாம். அப்படிதானே? ஸோ ஏங்கிறது ஒரு பாயிண்ட், நீ எந்த இடத்தோட எலிவேஷனை வந்து கண்டுபிடிக்க போறியோ அது வந்து ஏ அண்ட் பி. ஓகேவா? ஸோ பிலே வந்து நீ ஸ்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏலையும் நீ ஸ்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உனக்கு இடையில வந்து எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, லைன் ஆஃப் சைட் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ பில இருந்து பி டேஷை பார்க்கலாம், அண்ட் பில இருந்து ஏ டேஷ் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஏல இருந்து ஏ டேஷ் பார்க்கலாம், ஏல இருந்து பி டேஷை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஏ டு பி டேஷ் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அதே மாதிரி ஏ டேஷ் டு பிங்கிறது வந்து அதோட டிஸ்டன்ஸும் வந்து கேபிட்டல் டி தான். ஸோ இதுல வந்து நம்ம ஆங்கிள் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆல்பா அண்ட் ஆங்கிள் ஏபிசி டேஷ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து ஸ்மாலா இருந்தா ஒரு கண்டிஷன், அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து லார்ஜா இருந்தா இன்னொரு கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து ஸ்மாலா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு, ஸோ ஏ பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏசி இஸ் ஈக்குவல் டு டி. ஓகேவா? ஏ பி டேஷ் அப்போ என்னது, ஏ பி டேஷ் அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு டி. ஓகேவா? டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி BA dash is equal to BC dash is equal to D and angle AC dash B is equal to 90 degree. ஓகேவா? ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரில இருக்கு. பிளஸ் ஸோ பிசிக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அண்ட் ஏசி டேஷ்க்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு டி டேன் ஆல்ஃபா அண்ட் ஏசி டேஷ் இஸ் ஈக்குவல் டு டி டேன் ஆல்ஃபா. ஸோ இது வந்து ஏபி வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஏ அண்ட் பிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸ் தான் அதுல வந்து அப்ளை பண்ணணும். ஃபார்முலாஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து கொஞ்சம் லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, ஸோ இதுல வந்து சிசி அண்ட் சிஆர் வந்து நமக்கு தேவை. ஓகேவா? சிசி அண்ட் சிஆர் வந்து நமக்கு தேவை. ஸோ சிசி அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த டி டேன் ஆல்ஃபா.
ஓகேவா? சிசி அப்படிங்கிறது என்னன்னா இந்த டி டேன் ஆல்பா அப்படிங்கிற வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிசி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிஆர் வந்து என்ன அப்படின்னா 0.0673 டி ஸ்கொயர். இந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிசி அண்ட் சிஆர் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிபி டேஷ் இஸ் ஈக்குவல் டு சி டேஷ் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0.0673 டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ட்ரூ டிஃபரன்ஸ் ஏ டு பி. ஸோ ஏ டு பியோட டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது ஸோ கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு அதாவது டோட்டல் ஹைட், இந்த ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது பி பி டேஷ். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பி டேஷ். ஸோ இது வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு, ஸோ பி சி பிளஸ் பி டேஷ் சி. ஓகேவா? ஸோ பிசி பிளஸ் பி டேஷ் சி. ஸோ அந்த பிசியோட வேல்யூ என்னது டி டேன் ஆல்பா அண்ட் சி பி டேஷோட வேல்யூ என்னது 0.0673. ஸோ அதே மாதிரி ட்ரூ டிஃபரன்ஸ் ஏ டு பி ஆப்போசிட் சைடுக்கும் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சேம் அது என்னன்னா டி டேன் பீட்டா மைனஸ் 0.0673 டி ஸ்கொயர். இது ஏன் மைனஸ் வருது அப்படின்னா ஸோ இங்க வந்து உனக்கு ஹெச்சோட டிஸ்டன்ஸ் வந்து பி டேஷ் டு பில இருக்கு. ஸோ இதுல வந்து ஹெச்சோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஏ டு சி டேஷ் போயிடுது. ஓகேவா? ஸோ சி டேஷ் வந்து எங்க இருக்கு, இந்த ஏ டேஷ்க்கு வெளியே இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், மைனஸ் வந்து அப்ளை பண்றோம் இதுல. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நீ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹெச் கிடைக்கும். பட் இந்த பக்கம் என்னது, இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆட் பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்கும், ஹெச்சோட வேல்யூ வந்து உனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். அதாவது ட்ரூ டிஃபரன்ஸ் ரெண்டையும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பி டேஷையும் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஏ டேஷையும் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ என்ன கிடைக்கும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு டி டேன் ஆல்பா பிளஸ் 0.0673 d square and which is equal to h is equal to d tan beta minus 0.0673 d square. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு, ரெண்டு ஹெச் இருக்கு. ஸோ 2h is equal to d tan alpha plus d tan beta. ஸோ இது வந்து மைனஸ்ல இருக்கு, ஸோ இது வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ சேம் டேர்ம் அதனால என்ன ஆகும், கேன்சல் ஆகி போயிடும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்சை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு டி டேன் ஆல்பா பிளஸ் டி டேன் பீட்டா. ஸோ இது ரெண்டு காமனா டி டேர்ம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ டி பை 2 இன்டூ டேன் ஆல்பா பிளஸ் டேன் பீட்டா. ஸோ இப்போ ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் ஏ பிளஸ் கேபிட்டல் ஹெச். ஸோ கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ நம்ம இதில் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் ஸ்டேஷன் ஏ பிளஸ் டி பை 2 இன்டூ டேன் ஆல்பா பிளஸ் டேன் பீட்டா. ஓகேவா? இதுதான் வந்து உனக்கு ஏ அண்ட் பியோட டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீ கண்டிப்பா அப்ளை பண்ணணும் ஃபார்முலால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து methods of determining the elevation of a point by theodolite. ஸோ தியோடலைட் யூஸ் பண்ணி நீ வந்து ஒரு எலிவேஷன் ஆஃப் த பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு, ஆர் 3 கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா பேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து accessible. ஸோ செகண்ட் கேஸ் வந்து பேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் inaccessible, instrument stations in the vertical plane as the elevated object. So third case வந்து base of the object inaccessible, instrument stations not in the same vertical plane as the elevated object. ஓகேவா? ஸோ இது வந்து 3 cases. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்ப்போம். பேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து accessible. ஸோ அப்படின்னா என்னது, பேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். ஸோ நம்ம வந்து அதை டைரக்டா பார்க்க முடியும், நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க முடியும், அதோட ரீடிங் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது, இதுல ஏங்கிற பாயிண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். ஸோ பி எங்க இருக்கு, ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னது, பாயிண்ட் டு பி அப்சர்வ்ட். பி வந்து பாயிண்ட் டு பி அப்சர்வ்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ ஸ்மால் h is equal to elevation of b from the instrument axis. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ்ங்கிறது இது. ஸோ இதுல இருந்து பி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட்டுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கு, அதுதான் ஸ்மால் h. ஸோ கேபிட்டல் D is equal to horizontal distance between A and the base of the object. ஸோ எங்க இருக்கு, இந்த இருக்கு, ஏல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ h1 is equal to height of the instrument and bs is equal to reading of the staff based on bm. bmனா என்னது, பெஞ்ச்மார்க். ஓகேவா? பெஞ்ச்மார்க் இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த bs வந்து என்னது, ரீடிங் ஆஃப் தி ஸ்டாஃப் kept at benchmark.
ஸோ ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் which is equal to angle BAC. ஸோ இப்போ இதுல வந்து ஆர்எல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆர்எல் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் பிஎம். பிஎம் அப்படின்னா என்னது? பெஞ்ச் மார்க். ஸோ பெஞ்ச் மார்க் பாயிண்ட்ல உள்ள என்னது? ஆர்எல் ரெடியூஸ்ட் லெவல் பிளஸ் பிஎஸ் அப்படின்னா என்னது? ரீடிங் ஆஃப் ஸ்டாஃப் கெப்ட் அட் பிஎம். ஸோ பிஎம்ல எந்த ஸ்டாஃப் வச்சிருக்கோம் அந்த ஸ்டாஃப்ல என்ன வேல்யூ எனக்கு கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் பிஎஸ் பிளஸ் ஸ்மால் ஹெச் என்னது? எலிவேஷன் ஆஃப் பி ஃப்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ், அதாவது இதோட ஹைட். ஓகேவா? ஸோ இந்த ஹச் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதுலயே நம்ம பார்த்தோம் என்னது? டி டேன் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இந்த டி டேன் ஆல்ஃபாங்கிறது என்னது? சிசி டேர்ம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம்? டி டேன் ஆல்ஃபா. ஸோ அதே இது டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜர் தென் அப்படின்னா என்ன ஆட் பண்ணணும்? சிசி அண்ட் சிஆரை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுல வந்து சிசி தான் ஆட் பண்ணியிருக்கோம், பிளஸ் இதுல வந்து சிஆரையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்படின்னு என்ன ஆகும்? ஆர்எல் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் ஆஃப் பிஎம் பிளஸ் பிஎஸ் பிளஸ் டி டேன் ஆல்ஃபா பிளஸ் 0.0673 டி ஸ்கொயர். நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுக்கு முந்தின கண்டிஷன் சொல்லும் போதே நான் சொன்னேன் அப்படிதானே? டி டேன் ஆல்ஃபாங்கிறது சிசிங்கிற டேர்ம், ஸோ சிஆர்ங்கிற டேர்ம் வந்து 0.0673 டி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கேஸ் 1. ஸோ பேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அசசிபிள் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீ வந்து யூஸ் பண்ணிக்க போற. ஸோ நெக்ஸ்ட் வந்து base of the object inaccessible and the instrument station in the vertical plane as the elevated object. So இந்த கண்டிஷன்ல என்னன்னா இன்னும் 2 கேसेस இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் at the same level. So இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் வந்து ஒரே லெவல்ல இருக்கும் and இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். So இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் at different levels. So இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் at different levelsல ரெண்டு டைப் இருக்கு. என்னது? height of the instrument axis never to the object is lower and height of the instrument axis when the object to the object is higher. Okay, இப்படி ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ என்னன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். சோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் at different levels. So different levelsல first one என்னது? height of the instrument axis never to the object is lower. So lower அப்படின்னா டயக்ராம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சோ அதுல இருந்து டெல்டா ஆர் angle PA dash P dash which is equal to H1 is equal to D tan alpha 1 and angle PB dash P dash H2 is equal to B plus D tan alpha 2. So இதுல நம்ம என்ன பண்றோம்? height difference நம்ம கண்டுபிடிக்கணும். So first H1 H2 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். So அதுல இருந்து நம்ம height difference வந்து கண்டுபிடிக்கிறோம். So HD is equal to H1 minus H2. So H1 க்கும் H2 க்கும் வேல்யூ நமக்கு தெரியும். So அப்ப என்ன ஆகுது? First H1 க்கு வேல்யூ என்னது? D tan alpha 1. So minus H2 ஓட வேல்யூ என்னது? B plus D tan alpha 2. So இதை நம்ம என்ன பண்றோம்? நீ இந்த tan alpha 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்றோம். So என்ன ஆகும்? minus B tan alpha minus D tan alpha 2. So HD is equal to இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன இருக்கு? D term வந்து காமனா இருக்கு. So என்ன பண்றோம்? D term வெளியே எடுத்துக்கிட்டு tan alpha 1 minus tan alpha 2. So இது வந்து பிராக்கெட்ல minus B tan alpha 2. So இது என்னது? இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல D வந்து கண்டுபிடிக்கணும். So D வந்து கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? இந்த மைனஸ்ல இருக்க டேர்ம் ஆப்போசிட் சைடு கொண்டு போறோம். அப்ப இது என்ன ஆகும்? பிளஸ் டேர்ம் ஆகும். So HD plus B tan alpha 2 which is equal to D into tan alpha 1 minus tan alpha 2. இப்போ இந்த D தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம். So இந்த பக்கம் வந்து tan alpha 1 minus tan alpha 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. So இந்த பக்கம் போகும்போது அது டிவிஷன்ல மாறிடும். So D is equal to HD plus B tan alpha 2 divided by tan alpha 1 minus tan alpha 2. So இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த tan alpha 2ங்கற டேர்ம் வந்து B க்கு மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? B க்கு மட்டும் தான் tan alpha 2 இருக்கு. So நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டேர்முக்கும் tan alpha 2 வந்து கொண்டு வர போறோம். சோ இதுல ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? tan alpha 2 வந்து காமனா வெளியே எடுத்துறோம். அப்ப என்ன ஆகும்? சோ இங்க வந்து ஆல்ரெடி ஒரு tan alpha 2 இருக்கு, அது வந்து வெளியே வந்துரும். சோ இங்க இருந்து ஒரு tan alpha 2 வந்து வெளியே எடுக்கும்போது HD divided by ஒரு tan alpha 2 வந்து இருக்கும். ஓகேவா? சோ இதுல இருந்து ஒண்ண வெளியே எடுத்துட்டோம்னா இன்னொன்னு நம்ம இங்க எதுவுமே இல்ல, எந்த டேர்முமே இல்ல. சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு tan alpha 2 வந்து மல்டிப்ளை பண்ணனும், ஒரு tan alpha 2 வந்து டிவைட் பண்ணனும். ஓகேவா? சோ அந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்குறது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துரும். சோ டிவிஷன்ல இப்போ ஒரு tan alpha 2 இருக்கு. சோ அதை எப்படி எடுக்கிறோம்? 1 by tan alpha 2.
ஸோ அந்த 1/tan alpha 2 அப்படின்னா என்னது 1/tan என்னது cot. ஸோ hd into cot alpha 2. ஸோ capital D is equal to b plus hd cot alpha 2 into the whole என்னது tan alpha 2 divided by tan alpha 1 minus tan alpha 2. ஸோ தென் இப்போ h1க்கு ஃபார்முலா என்னது h1 is equal to d tan alpha 1. ஸோ இதுல இருந்து நம்ம h1 கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம d டேர்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த d டேர்மை அப்படியே இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், h1 இன்டு இந்த d யோட வேல்யூ என்னது b plus hd இன்டு cot alpha 2 இன்டு tan alpha 2 divided by tan alpha 1 minus tan alpha 2. ஸோ இன்டு என்ன டேர்ம் இருக்கு, tan alpha 1 டேர்ம் இருக்கு. ஸோ அதையும் இதுல மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா, இன்டு tan alpha 1. ஸோ இதுதான் height of the instrument axis never to the object is lower அப்படினா. So next வந்து height of the instrument axis to the object வந்து higher இருந்துச்சு அப்படினா. So same தான் p a dash p dash h1 is equal to d tan alpha 1. அதே மாதிரி h2 க்கு என்னது b plus d tan alpha 2. So இதுல நம்ம என்ன பண்றோம், height difference கண்டுபிடிக்கும் போது h2 ல இருந்து h1 மைனஸ் பண்றோம். ஓகேவா, சோ h2 வந்து வேல்யூ என்னது b plus d tan alpha 2 minus d tan alpha 1. சோ என்ன பண்றோம், அதே மாதிரி தான் tan alpha 2 கூட மல்டிப்ளை பண்றோம் ரெண்டையும். பட் இங்க வந்து என்னது பிளஸ் டேர்ம்ல இருக்கு. சோ b tan alpha 2 plus d tan alpha 2 minus d into tan alpha 1. ஓகேவா, சோ which is equal to hd is equal to b tan alpha 2 plus இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன இருக்கு, d வந்து காமனா இருக்கு. சோ d வந்து வெளிய எடுத்துக்கறாங்க. And tan alpha 2 minus tan alpha 1. ஓகேவா, சோ இப்போ என்ன பண்றாங்க, சோ இதுல நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், d தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த b tan alpha 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். சோ இங்க வந்து இதுல பிளஸ்ல இருக்கு. சோ ஆப்போசிட் சைடுல கொண்டு வரும்போது இது வந்து மைனஸ்ல மாறிடும். சோ which is equal to d into tan alpha 2 minus tan alpha 1. சோ இப்போ இதுல இருந்து d வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அப்படிதானே. சோ என்ன பண்ணணும், இந்த tan alpha 2 minus tan alpha 1 வந்து ஆப்போசிட் சைடுல கொண்டு வரும்போது அது என்னவா மாறிடும், டிவிஷனா மாறிடும். சோ கேபிட்டல் D is equal to b tan alpha 2 minus hd divided by tan alpha 1 minus tan alpha 2. இப்போ நம்ம அங்க என்ன பண்ணோம், சோ இந்த b tan alpha 2 ல என்ன இருக்கு, ஒரு tan alpha 2 டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து காமனா வெளியே எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும், இந்த hd கூட ஒரு tan alpha 2 divided by tan alpha 2. So okay, ஒன்னு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், ஒரு tan alpha 2 வந்து டிவைட் பண்ணுவோம். சோ மல்டிப்ளை பண்ணிருக்கிறது என்னது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம காமன் டேர்ம்ஸ் வெளிய எடுக்கும்போது அது வந்து வெளிய வந்துரும். சோ தென் என்ன ஆகும், p minus hd into 1 by tan alpha 2 அப்படினு சொல்லி இருக்கும். சோ 1 by tan அப்படிங்கிறது என்னது, cot. சோ நம்ம என்ன பண்றோம், அதை வந்து cot அப்படினு சொல்லிட்டு மாத்துறோம். சோ d is equal to b minus hd cot alpha 2 into tan alpha 2 divided by tan alpha 1 minus tan alpha 2. இப்போ நம்ம இதை எதுல சப்ஸ்டிட் பண்றோம், h1 ல சப்ஸ்டிட் பண்றோம். சோ h1 க்கு ஃபார்முலா என்னது, d tan alpha 1. சோ நம்ம d வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். h1 is equal to d டேர்ம் அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம் into tan alpha 1. சோ இதான் வந்து செகண்ட் கண்டிஷனுக்கு நம்ம கொடுக்க போற ஃபார்முலா. இந்த ரெண்டு கண்டிஷன்ல என்னதான் இருக்கு அப்படின்னா, d யும் h1 ம் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, சோ d is equal to b plus or minus hd cot alpha 2 into tan alpha 2 divided by tan alpha 1 minus tan alpha 2, and h1 is equal to b plus or minus hd into cot alpha 2 into tan alpha 1 into tan alpha 2 divided by tan alpha 1 minus tan alpha 2. so ஃபார்முலா எப்படி தான் வரும், நமக்கு ஒரு இதுல வந்து ஒரு கண்டிஷன்ல வந்து இங்க மைனஸ் வரும், இன்னொரு கண்டிஷன்ல வந்து இந்த இடத்துல பிளஸ் வரும். ஓகேவா, சோ பாப்போம். சோ d கண்டுபிடிக்கும் போது எப்படி இருக்கு, சோ இந்த கட்டத்துல வந்து மைனஸ் இருக்கு, அப்படிதான். செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து h ல வந்து மைனஸ் இருக்கு, அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து இந்த hd க்கு வந்து எப்படி இருக்கு, பிளஸ்ல இருக்கு. சோ அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க, பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற சிம்பல் வந்து கொடுத்திருக்காங்க d டேர்முக்கு. சோ அதே மாதிரி h1 கண்டுபிடிக்கும் போது எப்படி தான் இருக்கு, சோ இந்த b plus hd-ங்கிற டேர்ம் வந்து பிளஸ்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன்னுக்கு வரும்போது இங்க வந்து மைனஸ்ல இருக்கு. சோ அதனால தான் நம்ம ஃபார்முலா கொடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இதுதான் d டேர்மோட ஃபார்முலா, அண்ட் இது வந்து h1 ஓட ஃபார்முலா. சோ நெக்ஸ்ட் வந்து கேஸ் 3. கேஸ் 3 என்னது, பேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து inaccessible
instrument stations வந்து not in same vertical plane as the elevated object. So அப்ப என்ன பண்ணணும், first வந்து set up the instrument on A. So Aங்கிற பாயிண்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், set up the instrument on B. So Bங்கிற பாயிண்ட்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆல்பா 1ல இருந்து பி வரைக்கும் உள்ளதை மெஷர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பி பாயிண்ட்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆல்பா 2 டு பியை வந்து நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்குது. ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆல்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டு ஆங்கிள் கிடைக்குது. ஸோ ஆங்கிள் ஏசிபி நம்ம கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ என்னது, 180 மைனஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் ஆல்பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க என்ன பண்ணணும்னா சைன் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். சைன் ரூல்ல வந்து பிசி இஸ் ஈக்குவல் டு b into sin theta by sin of 180 degree minus of theta plus alpha. So அதே மாதிரி AC is equal to b into sin alpha divided by sin of 180 degree minus of theta plus alpha. So இதுதான் BC க்கும் AC க்கும் வந்து நம்ம sin rule வந்து கொடுக்கும்போது வர்ற ஃபார்முலா. So H1 வந்து AC into tan alpha 1. So H2 is equal to BC into tan alpha 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராவர்சிங். ஸோ ட்ராவர்சிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஈச் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் ஆன் ஏ கிரவுண்ட். ஸோ அப்படின்னா என்னது, ஸோ ட்ராவர்சிங் அப்படின்னா நார்மலாக என்னது, நம்ம வந்து ஒரு ஏரியாவை வந்து ஒரு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஏரியாவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஜாயின் ஆகி இருக்கிறது தான் ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படிதான். ஸோ அது வந்து க்ளோஸ்டா இருக்கும். ஸோ க்ளோஸ்டா இருக்கலாம், இல்லை ஓப்பனா இருக்கலாம். ஸோ எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா லைன்ஸ், ஒரு லைன் வந்து இருக்கு அப்படின்னா அதோட ரெண்டு எட்ஜும் வந்து கிரவுண்ட்ல வந்து டச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிராவர்சிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ டைப்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு, க்ளோஸ்டு டிராவர்ஸ், ஓப்பன் டிராவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு டிராவர்ஸ். Closed traverse originates from a station and returns to the same station. So அது அப்படி எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து சேமா இருக்கும். ஸோ அப்படின்னா என்னது, ஒரு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துல மறுபடியும் வந்து முடியும். அப்படின்னா என்னது, அது வந்து க்ளோஸ்டு டிராவர்ஸ். ஸோ டயக்ராம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏ டு பி அண்ட் பி டு சி, சி டு டி, தென் அகெயின் டி டு ஏ. ஓகேவா? ஸோ ஏ டு பி, பி டு சி, சி டு டி அண்ட் டி டு ஏ. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் மறுபடியும் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இது என்னது, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து சேமா இருக்கு, அதனால இதுக்கு பேர் என்னது, க்ளோஸ்டு டிராவர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் டிராவர்ஸ். ஓப்பன் டிராவர்ஸ் வந்து டஸ் நாட் ரிட்டர்ன் டு தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்க வந்து ஏ பி சி டி. ஸோ இது வந்து எங்கேயாச்சும் வந்து டச் ஆகுதா, மறுபடியும் ஏல வந்து டச் ஆகல, அப்படிதானே? ஸோ இது வந்து ஓப்பன் டிராவர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டும் எண்டிங் பாயிண்டும் வந்து சேமா இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்குலேஷன் சர்வே. ஸோ ட்ரையாங்குலேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் தி லொகேஷன் ஆஃப் அ பாயிண்ட் பை மெஷரிங் ஒன்லி ஆங்கிள்ஸ் to it from known points of a baseline. ஸோ இதுல ட்ரையாங்குலேஷன் அப்படின்னா என்னது, ஒரு பேஸ் லைனோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சைடோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ மற்ற சைட்ஸ் இருக்கிற ஆங்கிள்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து ட்ரையாங்குலேஷன் சர்வே. ஸோ இதுல எப்படிதான் இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவையும் ட்ரையாங்கிளா ஸ்பிளிட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஒரு 10 கிலோமீட்டர் ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த 10 கிலோமீட்டரையும் ட்ரையாங்கிள்ஸா பிரிப்போம். ஓகேவா? அந்த ட்ரையாங்கிள்ஸா பிரிச்சு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூஸை வந்து கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் all 3 angles are known and one side of the triangle is known, then other sides can be found by using trigonometry. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரியணும், ஒரு பேஸ் லைனோட வேல்யூ தெரியணும்,
தென் ஒவ்வொரு ஆங்கிளையும் மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 3 ஆங்கிள்ஸும் வந்து தெரியணும். ஸோ 3 ஆங்கிள்ஸும் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ மற்ற 2 சைடோட வேல்யூவையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் என்னது ட்ரையாங்குலேஷன் சர்வே. ஸோ இதுல வந்து எத்தனை டைப் இருக்கு? 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து primary triangulation, second one secondary triangulation, third one tertiary triangulation. So primary triangulation அப்படின்னா என்னன்னா this uses precise control points. ஓகேவா? precise control points அப்படின்னா என்னது? இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதா இருக்கும் ஆர் ஆல்ரெடி வந்து மெஷர் பண்ண பாயிண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து அக்யூரேட் பாயிண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? அது எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல பிரைமரி ட்ரையாங்குலேஷன்ல கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப கிளியரான பாயிண்ட்ஸ் ஆர் அக்யூரேட்டான பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இது கவர்ஸ் லார்ஜ் ஏரியா. ஸோ லார்ஜ் ஏரியாவை வந்து இது வந்து கவர் பண்ணும். பிரைமரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னாலே லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணும். ஸோ எப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து ஏரியாவை வந்து கவர் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த 100 கிலோமீட்டர் ஆர் 200 கிலோமீட்டர் இருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணுவோம்? அதை வந்து ட்ரையாங்கிள்ஸா பிரிச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ட்ரையாங்குலேஷன். செகண்டரி ட்ரையாங்குலேஷன் ப்ரொவைட்ஸ் கண்ட்ரோல் பாயிண்ட் வித்தின் பிரைமரி ட்ரையாங்குலேஷன். ஸோ பிரைமரி ட்ரையாங்குலேஷனுக்கு உள்ளாடி, அதாவது பிரைமரி ட்ரையாங்குலேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லார்ஜ் ஏரியாவை வந்து மெஷர் பண்ணுவோம். அப்படிதானே? ஸோ அந்த லார்ஜ் ஏரியாவுக்கு உள்ளாடியே நீ இன்னும் சில கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கொடுத்த அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? பிரைமரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நீ கொடுத்துட்டு, அதாவது பிரைமரி ட்ரையாங்குலேஷனுக்கு உள்ளாடி நீ கொடுக்குற பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு அதையும் வந்து நீ என்னதான் பண்ணுவ? ட்ரையாங்கிளா பிரிச்சிருவேன். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள்ஸா பிரிச்சு மறுபடியும் அந்த ஏரியாவோட அந்த ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவை வந்து நீ கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ த சைஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்ட் ஆர் ஸ்மாலர் than பிரைமரி ட்ரையாங்குலேஷன். ஸோ பிரைமரி ட்ரையாங்குலேஷன் என்ன பண்ணுவாங்க? லார்ஜ் ட்ரையாங்கிள்ஸா இருக்கும். ஓகேவா? நீ கால்குலேட் பண்றதுக்கு பிரிக்கிற ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும் ஆர் லார்ஜ் சைஸ்ல இருக்கும். ஓகேவா? அதோட ஏரியா வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் இதுல வந்து என்ன பண்ணுவேன்? அந்த பிரைமரி ட்ரையாங்குலேஷன்ல கொடுக்குற ட்ரையாங்கிள்ஸை விடக்கும் இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா வந்து கம்மியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து tertiary triangulation. So tertiary triangulation provides control points between primary and secondary triangulation points. ஸோ அப்படின்னா என்னது? இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிரைமரி அண்ட் செகண்டரி நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானே? ஸோ பிரைமரினா என்னது? ஒரு லார்ஜ் ஏரியா. செகண்டரினா அந்த லார்ஜ் ஏரியாக்கு உள்ளாடி இன்னொரு சின்ன ஏரியா. ஓகேவா? இன்னொரு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம்னா செகண்டரி ட்ரையாங்குலேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு பிரைமரி அண்ட் செகண்டரி ட்ரையாங்குலேஷன் பாயிண்ட்ஸ்க்கு பிட்வீன்ல நீ வந்து இன்னும் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கொடுத்த அப்படின்னா அதுதான் வந்து நீ என்ன சொல்ற? டெர்ஷரி ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ இதுல வந்து நம்ம என்னது? ட்ரையாங்கிள்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு என்ன பண்ண முடியும்? நிறைய டீடைல்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும். which provides detailed information about an area. ஸோ ஒரு ஏரியாவை பத்திய மொத்த டீடைல்ஸும், அதுல எந்த டீடைல்ஸும் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாம நம்ம கலெக்ட் பண்ணலாம். இந்த 3 ட்ரையாங்குலேஷன், ஒரு லார்ஜ் ஏரியாவை எடுத்து அதை ட்ரையாங்குலேஷன் பண்ணி நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3 ட்ரையாங்குலேஷனை நீ பண்ண அப்படின்னா ஒரு சின்ன டீடைல்ஸ் கூட அந்த ஏரியால இருந்து மிஸ் ஆகாம நீ வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுதான் ட்ரையாங்குலேஷன் சர்வே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், in a closed loop traverse of 1 kilometer, total length, the closing errors is in departure and latitude are 0.3 meter and 0.4 meter respectively. The relative precision of the traverse will be. ஸோ அதுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு க்ளோஸ்ட் லூப் டிராவர்ஸ், அதோட டோட்டல் ஏரியா வந்து 1 கிலோமீட்டர் லென்த். ஓகேவா? டோட்டல் லென்த் வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ த க்ளோசிங் எரர் இன் டிபார்ச்சர் அண்ட் லேட்டிடியூட், அதாவது டிபார்ச்சரும் லேட்டிடியூடுக்குள்ள வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ச்சரோட வேல்யூ என்னது? 0.3 மீட்டர் அண்ட் லேட்டிடியூடோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.4 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. The relative precision of this traverse will be.
ஸோ ரிலேட்டிவ் ப்ரிசிஷன் வந்து கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படிதான் இருக்கு, ஸ்கேல்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம இப்போ என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு ஸ்கேலுக்கு மாத்தணும். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஸோ சம் ஆஃப் எல், அதாவது லேட்டிடியூட் வந்து கொடுத்துருக்காங்க. லேட்டிடியூட் வந்து என்னன்னு பார்த்தோம், 0.4 மீட்டர். அண்ட் சமேஷன் ஆஃப் டி, அதாவது டிபார்ச்சர் 0.3 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் எரர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, க்ளோசிங் எரர் E is equal to small e is equal to root of summation L square plus summation D square. So 0.4 square plus 0.3 square root of. ஸோ அதை கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் வந்து 0.5. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க, ரிலேட்டிவ் ப்ரிசிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் ப்ரிசிஷனோட ஃபார்முலா வந்து 1/p/e. ஓகேவா, p அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிலோமீட்டர் டோட்டல் லென்த் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பட் நமக்கு லேட்டிடியூட் அண்ட் டிபார்ச்சர்ல வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிலோமீட்டரை வந்து மீட்டருக்கு மாற்றணும். ஸோ 1 கிலோமீட்டர் அப்படின்னா என்னது, 1000 மீட்டர். ஸோ ஃபார்முலா என்னது ப்ரிசிஷனுக்கு, 1/p/e. ஸோ p வந்து 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லி தெரியும். e வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோசிங் எரர் e வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டிவைடட் பை 0.5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2000. ஸோ இந்த 1/2000 நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், 1:2000 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேல்ல வந்து கொடுக்கலாம். அப்படிதானே. ஸோ இந்த 1:2000 எங்க இருக்கு, ஸோ இதோட ஆப்ஷன் வந்து டி. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது, டி, 1:2000. So next வந்து second problem. In a survey work, 3 independent angles x, y, z were observed with the weight wx, wy, wz respectively. The weight of the sum of angles x, y, z is given by. So இதுக்கு வந்து 4 இது கொடுத்திருக்காங்க. So first option வந்து என்னது, 1 divided by 1/wx plus 1/wy plus 1/wz. And second option வந்து 1/wx plus 1/wy plus wz. Third option wx plus wy plus wz. And the fourth option wx square plus wy square plus wz square. So இதுல எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். So first என்ன கொடுத்திருக்காங்க, in a survey work 3 independent angles. So 3 angles வந்து கொடுத்திருக்காங்க. So x, y, z. ஓகேவா, இந்த 3 angles வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னது, x, y, z. இந்த 3 ஆங்கிள்ஸோட வெயிட் கொடுத்திருக்காங்க. அப்சர்வ்ட் வித் வெயிட் என்னது, wx, wy, wz. ஓகேவா, சோ x க்கு என்ன வரும், wx, y க்கு வந்து wy, z க்கு வந்து wz அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ the weight of sum of angles x, y, z is given by. So இந்த x, y, z ஓட sum of angles. சோ இதோட வெயிட்ட வந்து எப்படி நம்ம கொடுப்போம், சம்ம வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா நமக்கு தெரிஞ்சது என்னது, ஸோ ஏ பிளஸ் பி. ஸோ ஒரு 2 ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா, ஏ அண்ட் பிங்கிற ஆங்கிள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, அதோட வெயிட்டை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா 1 divided by 1/w1 plus 1/w2. ஸோ சிமிலர்லி நமக்கு என்ன தெரியும், இங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னது, 3 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணலாம், 1 divided by 1/wx plus 1/wy plus 1/wz. நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுல ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஸோ விச் இஸ் 1/wx plus 1/wy plus 1/wz. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குரூப் 1 லிஸ்ட் வந்து என்னதுக்கு, டூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், while group 2 lists the method of surveying. Match the tool or instrument with the corresponding method of surveying. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, குரூப் 1ல கொடுத்திருக்கிறது வந்து உனக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட நேம் கொடுத்திருக்காங்க. குரூப் 2ல கொடுத்திருக்கிறது வந்து என்ன கொடுத்திருக்காங்க, மெத்தட் ஆஃப் சர்விங், அதை வந்து எந்த மெத்தட்ல வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 குரூப் கொடுத்திருக்காங்க. ஸோ குரூப் 1ல அலைடு ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் செகண்ட் ஒன் ஆரோ, தேர்ட் ஒன் பபிள் டியூப், ஃபோர்த் ஒன் வந்து ஸ்டெடியா ஹேர். ஸோ குரூப் 2ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, செயின் சர்வேயிங், லெவலிங், பிளேன் டேபிள் சர்வேயிங் அண்ட் தியோடலைட் சர்வேயிங். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ அலைடுங்கிறது நீ எதுல யூஸ் பண்ணுவ அப்படின்னா, பிளேன் டேபிள் சர்வேயிங்ல யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஆரோங்கிறது நீ எதுல யூஸ் பண்ணுவேன்னா, செயின் சர்வேயிங்ல யூஸ் பண்ணுவேன். பபிள் டியூப் வந்து லெவலிங்ல யூஸ் பண்ணுவேன்.
ஸ்டெடியா ஹேர் வந்து தியோடலைட் சர்வேயிங்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுவேன், அலைட் வந்து யூஸ் இன் பிளேன் டேபிள் சர்வேயிங் அப்படிதானே. ஸோ அலைட் வந்து பிளேன் டேபிள் சர்வேயிங். ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3. ஸோ அந்த 3 வந்து ஸ்டார்ட் ஆகுறது எது, ரெண்டு ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிதானே. ஸோ டி அண்ட் ஏ. ஸோ ஏ அண்ட் டி வந்து 3ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மற்ற ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரோ. ஆரோ வந்து எதுல யூஸ் பண்ணுவேன், செயின் சர்வேயிங்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ 1. ஸோ இந்த ரெண்டுலயுமே எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது, செகண்ட் ஆப்ஷன்லயே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ எது கரெக்ட் ஆன்சர், 3 1 2 4 which is D ஆப்ஷன். ஸோ இந்த டி ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்படின்னா என்ன வரும், அலைட்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிளேன் டேபிள் சர்விங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆரோனா செயின் சர்விங் யூஸ் பண்ணுவோம். பபிள் டியூப் வந்து லெவலிங் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெடியா ஹேர் வந்து தியோடலைட் சர்விங்க்கு யூஸ் பண்ணுவோம். Okay, next question. The survey carried out to delineate natural features such as hills, rivers, forests, and man-made features such as towns, villages, buildings, roads, transmission lines, and canals is classified as. ஸோ அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த சர்வேல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, ஹில்ஸ், ரிவர்ஸ், ஃபாரஸ்ட், மேன்மேடு ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ டவுன்ஸ், வில்லேஜஸ், ஏதாச்சும் பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அது இருக்கு, ரோடு இருக்கு, ஏதாச்சும் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், அந்த பவர் லைன்ஸ் இருக்கு, ஸோ கெனால்ஸ் இருக்கு, தண்ணி போடுறது. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கு. ஓகே, ஒரு சர்வே கண்டக்ட் பண்றாங்க, அந்த சர்வேல எர்த்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து அந்த சர்வேல இருக்கு. ஸோ அப்படின்னா அது என்ன சர்வே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது, என்ஜினியரிங் சர்வே. செகண்ட் ஆப்ஷன் ஜியோகிராபிக்கல் சர்வே, சாரி ஜியாலஜிக்கல் சர்வே. தேர்ட் ஒன் லேண்ட் சர்வே. ஃபோர்த் ஒன் டோபோகிராஃபி சர்வே. ஸோ இதில் என்ஜினியரிங் சர்வே அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக பில்டிங்ஸுக்கு எடுக்கிற சர்வே. ஓகேவா, பில்டிங்ஸ் மட்டும்தான் அதில் எடுப்போம். ஸோ அது வந்து இது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் என்னது, ஜியாலஜிக்கல் சர்வே. ஸோ அது வந்து என்னது, லேண்டுக்கு பிலோல, அதாவது எர்த் சர்ஃபேஸுக்கு பிலோல என்னென்ன இருக்கு, அண்டர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து என்னது, லேண்ட் சர்ஃபேஸுக்கு மேல இருக்கிறது எல்லா திங்ஸும். ஸோ இது என்ன பண்ணும், ஸோ அது கிடையாது, ஜியாலஜிக்கல் சர்வே கிடையாது. ஸோ சி வந்து லேண்ட் சர்வே. ஸோ லேண்ட் சர்வே அப்படின்னா நார்மலா ஒரு லேண்டை வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த லேண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கவர் பண்றது தான் லேண்ட் சர்வே. ஸோ அதுவும் கிடையாது. ஸோ அப்படின்னா என்னதுதான், டோபோகிராபிக் சர்வே. ஸோ டோபோகிராபிக் சர்வேல தான் என்ன பண்ணுவோம், ஃபுல் ஏரியா, அதாவது எர்த்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம சர்வே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா. ஆன்சர் டோபாலஜிக்கல் சர்வே. ஏன்னா நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ் சஜஸ் ஹில்ஸ், ரிவர்ஸ், ஃபாரஸ்ட், மேன்மேட் ஃபியூச்சர்ஸ், டவுன்ஸ், வில்லேஜஸ், பில்டிங், ரோட்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், கெனால்ஸ், இது எல்லாமே எதுல தான் மெஷர் ஆகும், டோபோகிராபிக் சர்வேல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். So next வந்து a lighthouse of 120 meter height is just visible above the horizon from a ship. The correct distance in meter between the ship and the lighthouse considering combined correction for a curvature and refraction is. So என்ன கேட்டிருக்காங்க, the lighthouse of 120 meter height. So ஒரு lighthouse வந்து 120 meter heightல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, which is just visible above the horizon of the ship. அதாவது ஷிப்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன லைட் மட்டும் அதோட தெரியுது. ஓகேவா, லைட்டா ஒரு டாப் போர்ஷன் மட்டும் தெரியுது. ஸோ த கரெக்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப் அண்ட் தி லைட் ஹவுஸ். ஸோ இப்படி நமக்கு தெரியும் போது ஷிப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டாப் பார்ட் மட்டும் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷிப்புக்கும் லைட் ஹவுஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதோட கரெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, அதை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, கன்சிடரிங் கம்பைன்டு கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன். கர்வேச்சர் கரெக்ஷன் இருக்கணும், ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷனும் பண்ணி அதோட என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நார்மலா என்ன தெரியும், h is equal to d square by 2r அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா. ஸோ இதுல வந்து r வந்து என்னன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த், m வந்து மீன் ரிஃப்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து சைட் ஓவர் சி அப்படின்னா சில இருந்து நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.08 வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல வந்து நம்ம h வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, h வந்து எவ்வளவு 0.08.
ஸோ இந்த வேல்யூ வச்சு இந்த மீன் வேல்யூ வச்சு ஹெச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 0.066142 டி ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து நார்மலா ஹெச்சோட ஃபார்முலா. ஸோ வேர் ஹெச் வந்து மீட்டர்ல இருக்கும், டி வந்து கிலோமீட்டர்ல இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 120 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் வந்து எப்பவுமே என்னதுதான் மீட்டர்ல இருக்கும். ஸோ கரெக்டா தான் இருக்கு. ஸோ டி வந்து கிலோமீட்டர்ல இருக்கும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுல இருந்து டி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.066142 டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து டி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆகும்? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் பை 0.066142. ஸோ ஹெச் வேல்யூ நமக்கு தெரியும் 120. ஸோ இந்த ரூட் எடுத்தோம் அப்படின்னா 42.226 கிலோமீட்டர்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டி வந்து கிலோமீட்டர்ல தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் தி டிஸ்டன்ஸ் இன் என்ன கேட்டிருக்காங்க? மீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் தி டிஸ்டன்ஸ் இன் மீட்டர் பிட்வீன் தி ஷிப் அண்ட் தி லைட் ஹவுஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கிலோமீட்டர்ல என்ன மீட்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு இன்டூ 10⁻3. ஸோ 4,226 வந்து மீட்டர். ஸோ 4,226 மீட்டர். ஸோ நமக்கு எங்க ஆன்சர் இருக்கு? டி ஆப்ஷன் 4,226 மீட்டர். ஓகேவா? So next question. The plan of a map was photocopied to a reduced size such that a line originally 100 mm measures 90 mm. The original scale of the plan was 1:1000. The revised scale is. So அப்படினா என்ன கேட்டிருக்காங்க? The plan of the map was photocopied to a reduced size such that the line originally. So இதுல வந்து ஒரு மேப் வந்து நம்ம டிரா பண்ணியிருக்கோம். அந்த மேப்ல நம்ம வரைய போற லைன் வந்து ஒரிஜினலா எவ்வளவு மெஷர் ஆகுது? 100 mm 100 mmல மெஷர் ஆகுது. ஓகேவா? சோ ஒரு மேப், அந்த மேப்பை வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த மேப்ல ஒரு லைன் வந்து ஒரிஜினல் லைன் வந்து எவ்வளவு மெஷர் ஆகுது? 100 mm வந்து மெஷர் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து the original scale of the plan was 1:1000. சோ அந்த மேப் வந்து நம்ம வரையும் போது அந்த ஒரிஜினல் ஸ்கேல் வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? 1:1000 வந்து நம்ம ஸ்கேல் கொடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஒரிஜினல் ஸ்கேல்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ணிருக்காங்க? 90 mmக்கு மெஷர் பண்ணிருக்காங்க அடுத்தது. ஓகேவா? ஒரிஜினல் ஸ்கேல் வந்து 100 mm. சோ நெக்ஸ்ட் அதுல இருந்து 10 mm ரெடியூஸ் பண்ணி 90 mmக்கு அடுத்தது மெஷர் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மெஷர் 90 mmக்கு மெஷர் பண்ணும்போது அதோட ஸ்கேல் என்னது? ஆர் அதோட அந்த பிளானோட ஸ்கேல் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஸ்கேல் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒரிஜினல் வந்து எவ்வளவு? 100 mm னு கொடுத்திருக்காங்க. பிளஸ் அதோட ஒரிஜினல் ஸ்கேல் கொடுத்திருக்காங்க 1:1000. சோ நம்ம எப்படி எடுக்கலாம்? 1:1000 which is equal to 100:x அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? சோ 1:1000 which is equal to 100:x. சோ நம்ம இத என்ன பண்ணணும்? சோ இந்த ஈஸ்டுல இருக்கிறது நம்ம என்ன பண்ணிரலாம்? டிவிஷன்ல கொண்டு வந்துரலாம். அப்படிதானே? சோ இது வந்து 100/x which is equal to 1 divided by 1000. ஓகேவா? 100 divided by டிவிஷன்ல கொண்டு வரணும். சோ இந்த ஈஸ்டுல இருக்கிறது நம்ம என்ன பண்ணிரலாம்? டிவிஷன்ல கொண்டு வந்துரலாம். சோ இது எப்படி ஆகும்? 100 divided by x and 1 divided by 1000 ஆகும். சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஓகேவா? சோ இங்க 100 divided by x இருக்கு, இங்க 1 divided by 1000 இருக்கு. So cross multiply பண்ணும்போது 1 into x and 1000 into 100. So which is equal to x is equal to 1000 into 100. நமக்கு x க்கு வந்து ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? So next வந்து என்ன கொடுத்திருக்காங்க? So இதே இது லைனை வந்து நம்ம என்ன பண்றோம்? 90 mmக்கு மெஷர் பண்றோம். So அப்ப அதோட ஸ்கேல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேல் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? So அது வந்து எப்பவுமே எப்படி தான் இருக்கும்? ஸ்கேலோட ஃபார்முலா என்னது? இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? மேப் தான் யூஸ் பண்றோம். அதனால என்ன பண்ணுவோம்? மேப் டிஸ்டன்ஸ் டு கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். சோ மேப் டிஸ்டன்ஸ் எப்பவுமே 1 தான் இருக்கும். சோ கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் தான் எப்பவுமே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ அந்த 1 வந்து என்னது? இதுல கொடுத்திருக்கிற 1 வந்து மேப் டிஸ்டன்ஸ். சோ மேப் டிஸ்டன்ஸ் இஸ் டு கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. சோ இப்போ எத்தனை இதுக்கு மெஷர் பண்ணிருக்கோம்? 90 mmக்கு மெஷர் பண்ணிருக்கோம். which is into இது எத்தனைன்னு தெரியாது. சோ which is x நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? சோ இப்போ இது என்ன பண்ணுவோம்? டிவிஷன் பண்றோம். ஏன்னா இது வந்து ஈஸ்டுல இருக்கு. நம்ம கன்வீனியன்ட்காக இது வந்து டிவிஷன் பண்றோம். சோ 90 divided by x
which is equal to 1 divided by y. So இது வந்து cross multiply பண்ணும்போது என்ன ஆகும்? x into 1 and y into 90. So நம்ம இதுல இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? y நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து x நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? So y is equal to x by 90. So x ஓட வேல்யூ என்னது? 1000 into 100 divided by 90, which is equal to answer வந்து 4 times 1.11. So 1111.11. So the reversed scale என்னது? 1 is to y னா so இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படிதானே. so இதுதான் map distance to ground distance. so map distance 1 வந்து தெரியும். y னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது? 1111.11. ஓகேவா? so இப்போ நம்ம இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள வேல்யூஸை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? ஹோல் நம்பரா நம்ம இதை எடுத்துக்கிறோம். so 1 is to 1111. so ஆன்சர் நம்ம கொடுத்திருக்காங்களா? so இது என்ன இருக்கு? B ஆப்ஷன், which is equal to 1 is to 4 times 1. So next question, the following table gives data of consecutive coordinates in respect of a closed theodolite traverse PQ RSP. So station என்னன்னு கொடுத்திருக்காங்க? நார்த்திங், சவுத்திங், ஈஸ்டிங், வெஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. The magnitude and direction of error of the closure in whole circle bearing R. So என்ன கேட்டிருக்காங்க? magnitude and direction வந்து கேட்டிருக்காங்க. in எதுல கேட்டிருக்காங்க? whole circle bearingல கேட்டிருக்காங்க. so question என்ன கொடுத்திருக்காங்க? so closed theodolite traverse அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. so என்னதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னது எண்டிங் பாயிண்டாவும் இருக்கும். so PQRSP. ஓகேவா? so ஒரு closed traverse. so PQRS நமக்கு 4 வேல்யூஸ் வரும். so அதோட நார்த்திங், சவுத்திங், ஈஸ்டிங் அண்ட் வெஸ்டிங் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? so first இதுல வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து latitude and departure. அதாவது departure அப்படின்னா என்னதுன்னா நம்ம longitudeன்னு சொல்றதுதான் departure. ஓகேவா? so நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நார்த்திங் இருக்கு, சவுத்திங் இருக்கு, ஈஸ்டிங் இருக்கு, வெஸ்டிங் இருக்கு. so இதுல வந்து latitude எதெல்லாம் வரும்? latitude அப்படிங்கிறது ஒரு vertical line அப்படிதானே. so நமக்கு vertical lineல directions என்னென்ன இருக்கு? நார்த்திங் அண்ட் சவுத்திங் தான் நமக்கு என்னது vertical directionல இருக்கிற டைரக்ஷன். ஸோ என்ன பண்றது? இந்த நார்த்திங்கும் சவுத்திங்கும் வந்து நம்ம என்ன பண்றோம்? சேர்த்து எழுத போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன் இருக்குது என்னென்ன? ஈஸ்டிங் அண்ட் வெஸ்டிங் தான் ஹாரிசான்டல் டைரக்ஷன் இருக்கு. ஸோ இந்த வெஸ்டிங்கும் ஈஸ்டிங்கும் சேர்த்து எழுத போறோம். ஓகேவா? ஸோ எப்பவுமே நார்த்திங்ல எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படிதானே. ஸோ ஒய் வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும் அப்படிதானே நார்த்திங்ல. அதே இது சவுத்திங்ல எப்படி இருக்கும்? ஒய் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒய் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்ல இருக்கும். அண்ட் தென் ஃபோர்த் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல ஒய் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். அப்படிதானே? ஸோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்த்திங்ல வந்து இது வந்து பாசிட்டிவ்லேயே தான் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் தான் அப்படியே வச்சுக்க போறோம். இப்போ சவுத்திங்க வந்து அந்த நார்த்திங் கூட ஆட் பண்ணும்போது இது என்ன ஆகும்? இந்த வேல்யூஸ் வந்து மைனஸ்ல சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒய் வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஆர்க் நம்ம இது எழுதும் போது -119 அண்ட் -300.0. ஓகேவா? சோ இதுதான் இதோட latitude. சோ L வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து டிபார்ச்சர் D வந்து கண்டுபிடிக்கணும். சோ அதுக்காக என்ன பண்றோம்? வெஸ்டிங்க வந்து இல்ல சேர்த்துக்கிறோம். சோ ஏன்னா ஈஸ்டிங் வந்து எப்படி இருக்கு? ஈஸ்டிங்ல என்னது இருக்கும்? x ஆக்சிஸும் பாசிட்டிவ் தான், y ஆக்சிஸும் பாசிட்டிவ் தான். சோ என்ன ஈஸ்டிங்ல இருக்க வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. சோ அதை அப்படியே வச்சுக்க போறோம். தென் வெஸ்டிங்ல இருக்க வேல்யூ வந்து எப்படி இருக்கு? இங்க பாசிட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. சோ வெஸ்ட் சைடுல எப்படி இருக்கும்? சோ செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல x எப்படி இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். சோ இது வந்து மைனஸ்ல நம்ம எழுத போறோம். சோ -300.5 அண்ட் -200.5. ஓகேவா? சோ அப்படிதான் நம்ம இதுல வந்து எழுதியிருக்கோம். சோ PQ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அண்ட் R அண்ட் S வந்து மைனஸ்ல இருக்கு. சோ டிபார்ச்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து மைனஸ். சோ மிடில் 2 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கு. சோ இப்போ L அண்ட் D வந்து 4 பாயிண்ட்ஸ்க்கு நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்போ நம்ம இதுல என்ன பண்ணணும்? இதோட டெல்டா கண்டுபிடிக்கணும். ஆர் சமேஷன் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுவோம். அவ்வளவுதானே?
ஸோ இதுல என்ன பண்ணணும், சம் ஆஃப் latitude அப்படின்னா என்ன பண்ணணும், இது அவ்வளோத்தையும் இந்த 4 வேல்யூஸையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ என்ன பண்ணணும், 400 plus 100 minus 199 minus 300. ஸோ இது இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதும்போது நமக்கு டெல்டா எல் எவ்வளோ கிடைக்குது, 2 கிடைக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டிபார்ச்சர் பண்ணும்போது என்னதான் பண்ணணும், ஸோ ஆட் பண்ணணும். சம் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப்னா நம்ம இதை வந்து ஆட் பண்ண தான் போறோம். ஸோ மைனஸ் 300.5 plus 199.25 plus 299.75 minus 200.5. ஓகேவா. ஸோ இந்த இவ்வளோ வேல்யூஸையும் நீ ஆட் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு டெல்டா டி கிடைச்சிடும், ஆர் சம் ஆஃப் டி கிடைச்சிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம், latitude அண்ட் டிபார்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், க்ளோஷர் வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது எரர் ஆஃப் க்ளோஷர் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இ. ஸோ ஸ்மால் இ இஸ் ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் summation of L square plus summation of D square or delta L square plus delta D square. So நமக்கு ஒரு வேல்யூ என்ன தெரியும், 2 அப்படின்னு சொல்லி தெரியும். So which is equal to root of 2 square plus 2 square. So root 8. So அதுக்கு ஆன்சர் என்னது 2.82 மீட்டர். So next வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், bearing of error of closure. So இதுக்கு வந்து ஃபார்முலா என்னது, tan inverse of delta L by delta D. So delta L என்னது 2, delta D வந்து 2 தான். So tan inverse of 2 by 2 வந்து 1. So tan inverse of 1 வந்து என்னது 45 டிகிரி. So இந்த 45 டிகிரி வந்து நமக்கு எங்க வரும், 0 to 90 டிகிரிக்கு உள்ளாடி வரும். So 0ங்கிறது எங்க இருக்கு, நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. அந்த 90 டிகிரி வந்து எதுல இருக்கு, ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த 45 டிகிரி வந்து எதுக்குள்ளாடி வரும்னு போட்டிருக்கோம், ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நார்த் போடுவோம், லாஸ்ட்ல வந்து இ போடுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆஃப் அன் எரர் ஆஃப் க்ளோஷர். இது நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் எரர் ஆஃப் க்ளோஷர் இன் ஹோல் சர்க்கிள் பியரிங்ல நமக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர். ஓகேவா. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ அதுல இருந்து உனக்கு கிடைச்ச ஆங்கிள் வந்து நீ மைனஸ் பண்ண போற. ஸோ டோட்டல் ஆங்கிள் நமக்கு எவ்வளவு 360 டிகிரி. ஸோ 360 டிகிரி மைனஸ் நமக்கு கிடைச்ச ஆங்கிள் 45. ஸோ மைனஸ் 45 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 315 டிகிரி. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 2.82 மீட்டர் அண்ட் 315 டிகிரி. ஓகேவா. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இந்த மேக்னிடியூடுங்கிறது இ அண்ட் டைரக்ஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ டைரக்ஷனுங்கிறது நமக்கு வந்து இந்த டிகிரியில நமக்கு கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். ஓகேவா. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 2.82 அண்ட் 315. ஸோ இங்க வந்து 2.82 அண்ட் 315 எங்கெங்க இருக்கு, 2.82 வந்து அண்ட் 315 வந்து சி ஆப்ஷன் இருக்கு. வேற எங்க இருக்கு, ஸோ வேற எங்கேயும் இல்லை, அப்படிதானே. ஸோ சிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா. ஸோ 2.82 மீட்டர் அண்ட் 315 டிகிரி. So next question, two straight lines intersect at an angle of 60 degree. The radius of a curve joining the two straight lines is 600 meter. The length of long chord and mid ordinates in meters of the curve are. So எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first என்ன கொடுத்திருக்காங்க, two straight lines intersect at an angle. So ரெண்டு straight line, ரெண்டு லைனுமே ஒரு ஆங்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. எங்க 60 டிகிரிங்கிற ஆங்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, the radius of the curve joining the two straight lines. சோ அந்த ரெண்டு லைன்ஸையும் வந்து ஒரு கர்வ் வந்து ஜாயின் பண்ணுது. அந்த ஜாயின் பண்ற கர்வோட ரேடியஸ் வந்து எவ்வளவு, 600 மீட்டர். சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, the length of long chord and length of mid ordinate in meters. So மீட்டர்ல நம்ம கண்டுபிடிக்கணும். So மீட்டர்ல தான் நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. So length of long chord கண்டுபிடிக்கணும், length of mid ordinates வந்து கண்டுபிடிக்கணும். So ரெண்டுக்கும் வந்து நமக்கு ஃபார்முலா இருக்கு. So கொடுத்திருக்கிறது என்னது, டெல்டா வந்து எவ்வளவு 60 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். So கேபிட்டல் ஆர் வந்து கொடுத்திருக்காங்க, அதாவது ரேடியஸ் 600 மீட்டர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் லாங் கார்ட். லென்த் ஆஃப் லாங் கார்டுக்கு ஃபார்முலா என்னது, L is equal to
2 into capital R into sin into delta by 2 or theta by 2. ஓகேவா? So 2 into capital R க்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 600 மீட்டர். So 600 into sin of எத்தனை delta by 2. So delta அப்படினா 60. So 60 by 2 வந்து எவ்வளவு 30 degree. So அதான் sin 30 degree. So which is equal to 600 meter. ஓகேவா? So இது வந்து length of long chord L. So நமக்கு இது வந்து மீட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. So நம்ம வந்து மீட்டர்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So next வந்து length of mid ordinate. The length of mid ordinate க்கு ஃபார்முலா என்னது? R into 1 minus cos delta by 2. So Rங்கிறது நமக்கு வேல்யூ தெரியும். So 600 into 1 minus cos delta வந்து எவ்வளவு வேல்யூ 60. So 60 divided by 2 which is equal to 30. So 1 minus cos 30 degree. So நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது 80.38 மீட்டர். So ரெண்டுமே நமக்கு மீட்டர்ல கன்வர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ரெண்டுமே நமக்கு மீட்டர்ல தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஆன்சர் என்னது 600 மீட்டர் and 80.38 மீட்டர். சோ இங்க பாருங்க 600 and 80.38 இங்க எத்தனை எந்த இதுல இருக்கு? சோ 600 and 80 இதுல கிடையாது. சோ D லயும் கிடையாது. சோ A and B ல 600 and 80.4 இருக்கு. சோ இந்த 80.38 தான் வருது. சோ இத வந்து மாத்தி எடுத்துருக்காங்க. சோ 5 க்கு மேல வந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சோ 1 இது கூட இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அப்படிதான் 80.4 அப்படினு சொல்லி எடுத்துருக்காங்க. சோ 80.4 600 and 600 80.4. இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஆன்சர்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ நம்ம இப்போ என்ன பண்ணனும்? क्वेश्चनல பாருங்க length of the long chord and mid ordinates அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? length of long chord. சோ length of long chord என்னது? ஃபர்ஸ்ட் வந்து 600 மீட்டர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் வந்து 600 இருக்குறத வந்து நம்ம சூஸ் பண்ணனும். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து B. சோ mid ordinates க்கு வேல்யூ வந்து 8.4. சோ 600, 8.4. So next question, the magnetic bearing of a line AB is south 45 degree east and the declination is 5 degree west. The true bearing of the line AB is என்னன்னு கேட்டிருக்காங்க. So magnetic bearing வந்து என்ன கொடுத்திருக்காங்க? லைன் AB க்கு ஒரு magnetic bearing இருக்கு. அது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? சவுத் ஈஸ்ட்ல வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. and the declination வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 degree west. ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து the true bearing of the line வந்து கேட்டிருக்காங்க. true bearing எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ magnetic bearing கொடுத்திருக்காங்க. declination வந்து 5 degree west அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. magnetic bearing வந்து 45 degree south eastல இருக்கு. சோ true bearing க்கு ஃபார்முலா என்னது? magnetic bearing plus or minus declination. ஓகேவா? சோ இந்த plus or minus ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க ஈஸ்ட்ல வரும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு x axis வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்ல இருக்கும். அப்படிதானே? சோ பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்ப வரும்? ஈஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் and டிக்ளினேஷன் வந்து வெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டிக்ளினேஷன் வந்து ஈஸ்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ், டிக்ளினேஷன் வந்து வெஸ்ட்ல கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து மைனஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஈஸ்ட்ல வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும், ஆர் ஈஸ்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும், வெஸ்ட் வந்து எப்பவுமே என்னதான் இருக்கும்? நெகட்டிவ்ல தான் இருக்கும் வேல்யூஸ். ஓகேவா? சோ அதனால தான் பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ மேக்னெட்டிக் பியரிங் அப்படிங்கிறது சவுத் 45 டிகிரி ஈஸ்ட். சோ இப்போ நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? 5 டிகிரி வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வெஸ்ட் அப்படினா நம்ம என்ன பண்ணனும்? மைனஸ் தான் பண்ணனும். ஓகேவா? சோ மைனஸ் டிக்ளினேஷன். சோ டிக்ளினேஷன் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ 45 டிகிரி minus 5 டிகிரி வந்து 40. சோ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து நமக்கு 40 டிகிரில இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் ஆன்சர். இப்போ क्वेश्चनல ஆன்சர் இருக்கு. சோ B ஆன்சர் தான் இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர். சவுத் ஈஸ்ட்ல 40 டிகிரி. ஓகேவா? So next question, the observed magnetic bearing of a line OE was found to be 185 degree. It was later discovered that station O has a local attraction of positive 1.5 degree. The true bearing of a line OE considering the magnetic declination of 3.5 degree and E shall be.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, the observed magnetic bearing of a line OE. ஸோ observed magnetic bearing வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 185 டிகிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லோக்கல் அட்ராக்ஷன் இருக்கு, அது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் 1.5 டிகிரி அப்படின்னு, அதாவது 1.5 டிகிரி லோக்கல் அட்ராக்ஷன் வந்து 1.5 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள இன்னும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ட்ரூ பியரிங் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிளஸ் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் டிக்ளைனேஷன் வந்து எந்த சைட்ல இருக்கு, ஈஸ்ட் சைட்ல இருக்கு. ஸோ விச் இஸ் 3.5 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரூ பியரிங் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் என்னது, இந்த மேக்னெட்டிக் டிக்ளைனேஷன் பிளஸ் என்னது, இந்த லோக்கல் அட்ராக்ஷன். சாரி, லோக்கல் அட்ராக்ஷனை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? So true bearing is equal to, so the 185 degree plus 3.5 degree minus 1.5 degree, which is equal to 187 degree. Okay va? So a benchmark BM with reduced level RL, reduced level ingiradhu RL. So benchmark ingiradhu BM. Okay va? Reduced level வந்து கொடுத்திருக்காங்க 155.305 meter has been established at the floor of a room. It is required to find out the reduced level of the underside of the roof or of the room using spirit leveling. The backside BS to the BM has been observed as 1.500 meter, whereas the foreside FS to R has been observed as 0.575 meter. இது வந்து staff வந்து held inverted. Okay va? So the RL in meter of R. So என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க benchmark with reduced level. So reduced level எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 155.305 மீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, பேக் சைட்டிங் வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க 1.5 மீட்டர். ஸோ தென் ஃபோர் சைட்டிங் கொடுத்திருக்காங்க என்னது 0.575 மீட்டர். தென் RL ஆஃப் R வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 4 வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட டயக்ராம். ஸோ ரெடியூஸ்டு லெவல் R வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஸோ ரெடியூஸ்டு லெவல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பெஞ்ச் மார்க் கொடுத்திருக்காங்க 155.305 பிளஸ் என்ன கொடுத்திருக்காங்க, பேக் சைட்டிங் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃபோர் சைட்டிங் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? ஸோ பேக் சைட்டிங் எவ்வளவு 1.5 அண்ட் ஃபோர் சைட்டிங் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோத்தையும் நீ ஆட் பண்ணி எழுதுனேன்னா உனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 157.38 மீட்டர். ஸோ 157.38 மீட்டர்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. Next question. During a leveling work along a falling gradient using a dumpy level and a staff of 3 meter length, following successive readings were taken. So 1.785, 2.935, 0.360, 1.320. What will be the correct order of the booking these 4 readings in a level book? So BS இங்கிறது back side and IS இங்கிறது intermediate side, FS இங்கிறது fore side. So 4 methods கொடுத்திருக்காங்க. So நம்ம இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு லெவலிங் ஒர்க் நடக்குது, அப்ப அதுல ஃபாலிங் கிரேடியன்ட் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ வித் ஸ்டாஃப் ஆஃப் 3 மீட்டர் லென்த், ஒரு ஸ்டாஃப் வந்து 3 மீட்டர் லென்த்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து ரீடிங்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து 4 ரீடிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1.785, 2.935, 0.360 and 1.320. ஸோ இப்படி 4 வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வில் பி தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் புக்கிங் திஸ் 4 ரீடிங்ஸ் இன் லெவல் புக்? ஸோ லெவல் புக்ல வந்து நீ எழுதும் போது இதை வந்து எந்த ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீ லெவலிங் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவேன், பிஎஸ் எஃப்எஸ், ஸோ பேக் சைட்டிங் அண்ட் ஃபோர் சைட்டிங் தான் கண்டிப்பா நீ பண்ணுவேன். அப்படிதானே? ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட பேக் சைட்டிங் பார்ப்பேன், ஃபோர் சைட்டிங் பார்ப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அதை இதை ஷிஃப்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அந்த ஃபோர் சைட்டிங்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட பேக் சைடு பார்ப்பேன், ஃபோர் சைட் பார்ப்பேன். மறுபடியும் என்ன பண்ணுவேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணி ஃபோர் சைட்டிங்ல வச்சுக்கிட்டு அதுல இருந்து அதோட பேக் சைட், அதோட ஃபோர் சைட். ஸோ இப்படி தானே போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஆர்டர். ஸோ பேக் சைட்டிங், ஃபோர் சைட்டிங், பேக் சைட்டிங், ஃபோர் சைட்டிங்.
ஸோ இது வந்து ஏ ஆப்ஷன். ஸோ பிஎஸ்எஃப்எஸ் பிஎஸ்எஃப்எஸ் இந்த டைரக்ஷன்ல இது வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து லெவல் புக்ல வந்து நம்ம ஆர்டர்லாம் எழுதணும். ஓகேவா? ஸோ இன்னும் லெவலிங் ஒர்க் sum of backside BS and a foresight FS have been found to be 3.085 meter and 5.645 meter respectively. In a reduced level RL of starting station is 100 meter and RL in meter of last station is. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு லெவலிங் ஒர்க் நடக்குது. ஸோ அதுல வந்து சம் ஆஃப் பேக் சைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3.085 அண்ட் சம் ஆஃப் ஃபோர் சைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5.645 மீட்டர். ஸோ இதுல வந்து ரெடியூஸ் லெவல் ஆஃப் த ஸ்டார்டிங் ஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஷனோட ரெடியூஸ் லெவல் வந்து எவ்வளவு, 100 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டேஷனோட ரெடியூஸ் லெவல் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் ஸ்டேஷனோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபோர் சைட்டிங்கை வந்து நம்ம இதுல இருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 100 மீட்டர். அது பிளஸ் பேக் சைட்டிங். ஸோ பேக் சைட்டிங் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு எதை மைனஸ் பண்ணணும், ஃபோர் சைட்டிங்கை வந்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதிட்டோம்னா நமக்கு லாஸ்ட் ஆர்எல் வந்து, அதாவது லாஸ்ட் ஸ்டேஷன்ல உள்ள ஆர்எல் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 97.44 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், two pegs A and B were fixed on opposite banks of 50-meter wide river. The level was set up at A and the staff readings on peg A and B were observed at 1.350 and 1.550 respectively. Thereafter, the instrument was shifted and set up at B. The staff readings on peg B and A were observed as 0.750 meter and 0.550 meter respectively. If the RL of the peg A is 100.2 meter, then the RL in meter of peg B is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, two pegs A and B were fixed in opposite banks of 50 meter wide river. ஸோ ரெண்டு பெக் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள ஸ்பேசிங் எவ்வளவு, 50 மீட்டர். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பிங்கிற பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, the level was set up at A and the staff reading on peg A and B. ஸோ ஃபர்ஸ்ட் பெக் ஏல உள்ள ரீடிங் என்னது, 1.350 அண்ட் பெக் பில வந்து 1.550. பெக் ஏல வந்து 1.350 அண்ட் பெக் பில வந்து 1.550. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் செட்ல என்ன பண்ணிருக்காங்க, the instrument was shifted and set at B. ஸோ இப்போ வந்து பி பாயிண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ பாயிண்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ வந்து பி பாயிண்ட்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தென் த ஸ்டாஃப் ரீடிங் ஆஃப் பெக் பி அண்ட் ஏ. ஸோ பெக் பில வந்து எவ்வளவு இருக்கு, 0.750 அண்ட் ஏல வந்து 0.550. நம்ம பார்ப்போம், பில வந்து எவ்வளவு, 0.750 அண்ட் ஏல வந்து 0.550. ஓகேவா? நமக்கு இப்போ if the RL of peg A வந்து 100.2 மீட்டர், ஸோ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100.2 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து RL of peg B ல வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் ஆஃப் A and B. ஸோ A and B ல உள்ள டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ A பாயிண்ட் அண்ட் B பாயிண்ட்க்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1.350 மைனஸ் 1.550, நெக்ஸ்ட் வந்து 0.550 மைனஸ் 0.750. ஓகேவா? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். ஸோ அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸையும் டிவைட் பண்ணி டிவைடட் பை 2 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் ஆஃப் A and B கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1.350 மைனஸ் 1.550 பிளஸ் 0.550 மைனஸ் 0.750 டிவைடட் பை 2 அப்படின்னா நமக்கு வந்து எலிவேஷன், அதாவது டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் ஆஃப் A and B வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 0.2. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, RL of B வந்து கேட்டிருக்காங்க. ஸோ RL of B வந்து பெக் B வந்து இன் மீட்டர்ல கேட்டிருக்காங்க.
நம்ம என்ன பண்ண போறோம், மீட்டர்ல தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். So RL of B is equal to RL of A plus difference in elevation of A and B. So RL of A வந்து நமக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, RL of peg A வந்து 100.2 மீட்டர் கொடுத்திருக்காங்க. So which is 100.2 minus difference எவ்வளவு, minus 0.2. So which is equal to 100 மீட்டர். ஓகேவா? So ஆன்சர் வந்து என்னது, RL of B வந்து 100 மீட்டர். அவ்வளவுதான். Thank you. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்க அட்டெண்டன்ஸை வந்து மேம் கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. Aarti ma'am? Aarti ma'am? மேம் Aarti ma'am? எஸ் மேம் சொல்லுங்க மேம். ஸ்டூடண்ட்ஸ் நோட்ஸ் கேக்குறாங்க. ஓகே மேம், நான் சென்ட் பண்றேன். உங்ககிட்ட கேட்டுக்குள்ள கூட நோட். வாட் மேம்? நான் சென்ட் பண்றேன் மேம், உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணிடுங்க. ஓகே 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 மேம். ஸ்டூடண்ட்ஸ், did you have any queries? No, ma'am. Okay. Shall we wind up the session, ma'am? ஓகே மேம். Okay, thank you. Thank you.